தோறும் திருப்புகழ் அமிர்தம் என்கிற அளவிலே திருப்புகழ் இசை பயிற்சி, திருப்புகழ் விளக்க உரை, முருகப்பெருமானினுடைய அருள் வரலாறுகளை, அருள் நயங்களை, அற்புதங்களை திருப்புகழ் கண்கொண்டு முருகப்பெருமானினுடைய சிறப்புகளை அனைவரும் எடுத்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு அறிஞர்களை கொண்டு ஒவ்வொரு வாரமும் சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்து வரக்கூடிய நமது ஐயா ஸ்ரீராம் காஷியப் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல நமது குழுமத்தினுடைய முக்கியமான எல்லா நேரங்களிலும் அவசரமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்திருக்கக்கூடிய நமது பிரேமா அம்மையார் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது கொரோனா காலத்திலே நாங்கள் வலைத்தளத்திலே தேடிக்கொண்டிருந்தோம். எப்படி பொழுதுபோக்குவது என்பதிலே ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிற பொழுது திடீரென கண்ணிலே பட்டது சொக்கநாத வெண்பா என்கிற ஒரு வலைத்தளம். அதனுள் சென்றேன். அங்கு பார்க்கிற பொழுது கணீர் என்ற குரலோடு, புன்னகை பூத்த முகத்தோடு ஒரு அற்புதமான சொக்கநாத வெண்பாவினுடைய உரையை கேட்டேன். அப்பொழுது அவர் யார் என்பதிலே தெரிந்து கொள்வதிலே ஆர்வமோடு அவரை பற்றி கேள்விப்படுகிற போதுதான் அவர்தான் இன்று நமக்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிற ஜோதி முருகன் ஐயா அவர்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் முதலாக எனக்கு அவர் அறிமுகம். அதிலிருந்து இன்று வரை என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களை பற்றிய வரவேற்புரை நான் செய்வேன் என்று நானே நினைக்கவில்லை. அந்த அளவிற்கு எனக்கு ஒரு முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு அருளினை அருளித்திருக்கிறார்கள். எனவே முருகப்பெருமானினுடைய திருவருளுக்கு நன்றி அறிதலை கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலே தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்குரிய PhD படிப்பை இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே அதற்கு ஆய்வுரை மருத்துவர் என்கிற பட்டத்தை பெறுவார்கள். இவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்திலே சமய தீட்சை வாங்கியவர்கள். அந்த ஆதீனத்தால் நடத்தப்படக்கூடிய சித்தாந்த ரத்னம் என்கிற பட்டத்தை நமது ஐயாவுடன் சேர்ந்து பெற்றவர்கள். ஐயா பேசுகிற போது சொன்னார்கள், ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நமது தம்பி என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவருக்கு இணையான அற்புதமான ஒரு சிறப்பை பெற்றவர்கள். அவர் சொல்லுகிற போது சொன்னார்கள், இவர் அதற்கு முன்னரே மதுரையில் மாணிக்கவாசகர் சிவனடியார் திருக்கூட்டம் என்ற ஒன்றை நிறுவி அதை செயலாளராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் எனக்கு அவர் அறிமுகமானார் என்று சொன்னார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அவர் 2012 இருந்து செயலாளராக அந்த மாணிக்கவாசகர் சிவனடியார் திருக்கூட்டத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே திருவாசக முற்றோதலை செய்கிறார்கள். திருவாசகத்திற்கு விளக்க உரை அளிக்கிறார்கள். எப்போது நமது திருவாசக சிந்தனையிலே நமது ஐயா அவர்கள் எவ்வாறு விளக்க உரை ஆற்றுகிறார்களோ அதை போலவே இவர்களும் மிகவும் சிறப்பாக திருவாசகத்திலே ஆழங்கால் பட்டவர்கள். மிக அற்புதமான விளக்க உரையை செய்கிறார்கள். மேலும் தமிழ் தொண்டன் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி இது நாள் வரை மிக சிறப்பாக அதனை செயல்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தனது உடலாலும் சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி இவர் 25 ஆண்டுகளாக பழனி பாத யாத்திரையை நிறைவு செய்திருக்கிறார். எனவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற போது தனது வாக்கினாலும் மெய்யினாலும் உடம்பினாலும் அவர்கள் பாத யாத்திரை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை செய்திருக்கிற சொற்பொழிவுகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. ஏறக்குறைய கல்லூரிகளுக்கு இடையேயான சொற்பொழிவுகளும் சேர்த்து 112க்கு மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார்கள். திருமுறை செல்வம். எனவே இவர் திருமுறையிலே தோய்ந்த ஞானம் உள்ளவர் என்பதனாலே திருமுறை செல்வம் என்று திருவாவடுதுறை ஆதீனம் அவருக்கு பட்டம் அளித்திருக்கிறது. இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். இலக்கிய தென்றல், கவி அருவி, அருட்ஜோதி விருது, கல்வி செம்மல்,
தமிழ்த்தாய் விருது, நல்லாசிரியர் விருது, டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் விருது என இவர் பெற்றுள்ள விருதுகள் ஏராளம். இவர்கள் காந்திய சிந்தனை என்பதிலே பட்டய படிப்பு முடித்திருக்கிறார்கள். கோயில் கலையில், சுற்றுலாவியலில், ஏன்னா ஜேர்னலிசம் அதாவது சுற்றுலாவியலில் பண்ணியிருக்கிறார்கள். கர்நாடக சங்கீதத்திலே சான்றிதழ் படிப்பு படித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை வானொலி நிகழ்ச்சியிலே தொகுப்பாளருக்கான பயிற்சி தந்திருக்கிறார்கள். அந்த வாணி பயிற்சியினை இவர்கள் மேற்கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். இத்தகைய மிக அதிக சிறப்பு உடைய ஒரு தமிழ் பேராசிரியர் நம்மிடையே வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்கிற ஒரு பிள்ளைத்தமிழை, அதிலே உள்ள அம்புலி பருவத்தை நமக்கு விளக்க இருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நமது குழுமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஒரே ஒரு செய்தி, நான் தலைப்புக்குள் செல்லவில்லை. பிள்ளைத்தமிழ் என்பது பிரபந்தங்களில் 96 வகை பிரபந்தங்களிலே ஒன்று. கடவுளரையோ அல்லது மக்களுள் சிறந்தாரையோ ஒரு குழந்தையாக பாவித்து பாடப்படும் பாடல் தான் பிள்ளைத்தமிழ். இதுல 2 வகை பிள்ளைத்தமிழ் சொல்லுவார்கள். ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அதே போல ஆண்பார் பிள்ளைத்தமிழையும் அந்த குமரகுருபர் அவர்களே பாடியிருக்கிறார்கள். அது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழிலே 10 பருவங்கள், எல்லா பருவத்திலும் எல்லா பிள்ளைத்தமிழிலும் 10 பருவங்கள் இருக்கும். அதிலும் சிறப்பாக இன்று அம்புலி பருவத்தை நமது ஜோதி முருகன் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்று இளஞ்சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சிவாயன் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் குப்புவர் தம் கை. பொட்டுணை வேதியன் சோதிவானவன் பொட்டுணை திருந்தறி பொருந்த கைதொழ கட்டுணை பூர்த்தியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணை ஆவது நம சிவாயவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கனை சமேத ஆலவாய் சொக்கலிங்க மூர்த்தியினுடைய திருவருளாலும் எம்மையும் ஓர் பொருளாக்கி எமக்கும் அருளாட்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருட்குருநாதராக இருக்கக்கூடிய பெருமான் மணிவாசக பெருமானுக்கும் எம்மையும் ஓர் பொருளாக்கி எமக்கும் செமேதைக்கே செய்வித்த என்னுடைய அருட்குருநாதர் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்களையும் மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த வேலுண்டு வெணியில்லை குழுமத்தினுடைய அடியார் பெருமக்கள், இந்த இணையத்தின் வாயிலாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய
அனுபவம் மிக்க நல்ல பக்குவம் வாய்ந்த அடியார்கள் அத்துணை பேர்களுடைய திருவடி தாமரைகளையும் பணிந்து மகிழ்கின்றேன். என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் ஆனந்த் அவர்களை முதற்கண் அவர்களுக்கு ஒரு சிறந்தாழ்ந்த என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையானதொரு தலைப்பு என்னிடத்துல அம்மா தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நான் கேட்டேன், வேற என்னென்ன தலைப்புகளில் எல்லாம் பேசியிருக்கிறாங்க, ஏதாவது பேசாத பகுதியா நம்ம எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்கின்ற ஒரு பகுதியை தேர்வு செய்து அம்மாவுக்கு கொடுத்தேன். சரிங்கய்யா, அது பேசல, நீங்க பேசலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுல ஏற்பாடு பண்ணேன். இங்க இருக்கக்கூடிய முருகனடியார்கள் பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பரிச்சயமானதா தான் இருக்கும். இருந்தாலும் அடியேன் ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாகவே இது ஒரு பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லாம உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களிடத்துல எடுத்து முன்வைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது தமிழ், முதலாவதாக தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் மொழியில நிறைய இலக்கியங்கள், நமக்கு எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கு. அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கிய வகைமைகள், அதுல பல வகையான இலக்கியங்கள் நமக்கு ஆரம்ப காலங்கள் தொட்டு இலக்கணம் தொல்காப்பியம் இருந்தது. அப்புறம் நமக்கு சங்க இலக்கியத்துல இருந்து அப்புறம் பிரிந்து அதுக்கப்புறம் வளர்ச்சியின் அடிப்படையில இலக்கிய வகைமைகள் நிறைய மாறிக்கொண்டே வந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா சங்க இலக்கியம் இருந்தது, பக்தி இலக்கியம் இருந்தது, சிற்றிலக்கியங்கள் இருந்தது. இன்னைக்கு இக்கால இலக்கியங்கள் படிக்கிறோம். இன்னைக்கு இசங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு சிற்றிலக்கியங்கள் என்ற வகையிலே இந்த பிள்ளைத்தமிழ் இடங்கும். ஐயா அழகா சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஐயா சொன்னோம்னா அது நம்ம அடுத்ததுக்கு வந்துருவோம். ஏன்னா பிள்ளைத்தமிழ்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைத்தமிழ் என்பது இந்த சிற்றிலக்கிய வகைக்குள்ள ஒரு வகை, ஒரு பிரிவு. பொதுவாக இந்த சிற்றிலக்கியங்களை நம்ம என்ன சொல்றோம்னா பிரபந்தங்கள் என்று வடமொழியில சொல்றோம். அந்த பிரபந்தங்கள்ல தான் நம்ம தமிழ்ல இந்த சிற்றிலக்கியம் வச்சு அப்படியே இலக்கியங்கள் படைத்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைத்தமிழ் என்பது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, அதுல பேர்ல வந்துருச்சு இல்லையா, பிள்ளை அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. அப்போ இந்த பிள்ளை என்ன, குழந்தைன்னு அர்த்தம். ஒரு குழந்தையினுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்வுகளை எடுத்து சொல்லக்கூடியதாக அமையுது. பொதுவா குழந்தைனா எல்லா குழந்தைக்கும் பிள்ளைத்தமிழ் பாடிட முடியாது. அதற்குண்டான வரையறைகள் இருக்கு, வரைமுறைகள் இருக்கு. மனிதருள் சிறந்தவர்களையோ, கடவுளையோ, வள்ளலையோ, வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமக்களையோ, பெரும்பான்மையாக நாம் போற்றக்கூடிய வழிபடக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய சிலரை, இறைவனையோ, இறை அடியார்களையோ, இறைவியையோ புகழ்ந்து அவர்களை குழந்தையாக நினைத்து அவர்களுடைய குழந்தை பருவத்தை போற்றி பாடக்கூடியதா இந்த பிள்ளைத்தமிழ் என்று. இந்த பிள்ளைத்தமிழ் பொதுவாக 10 பருவங்களாக 100 பாடல்கள், ஒரு பருவத்திற்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களாக அமைத்து பாடப்படுவது வழக்கம். தமிழ் தோன்றிய இலக்கியங்கள் நிறைய பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கு. அதை நமக்கு வேண்டாம். நம்ம நேரடியாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழுக்கு வந்துடலாம். இந்த முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்கின்ற இந்த பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னா, நமக்கெல்லாம் முருகனடியார்களுக்கு நிறைய பாடல்கள், பணுவல்களை தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடியவராக இருக்கக்கூடிய நம்முடைய குமரகுருபரர் தான் நமக்கு இந்த முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை கொடுத்திருக்கிறாங்க. முத்துக்குமாரசுவாமி என்பவர் யாருன்னு நமக்கு பார்த்தோம்னா, இன்றைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல முத்துக்குமாரசுவாமி, ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசுவாமின்றதெல்லாம் சிலருக்கு தான், 120% பேருக்கு தான் தெரியுது. ஆனா செவ்வாய்ன்னு சொல்லுங்க, அங்காரகன், ஆடாட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். வைத்தீஸ்வரன் கோயில்னா செவ்வாய்க்குரிய இடமாவே மாறிவிட்டது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் வழிபாடு என்பது வேறொரு வழியிலே போய் கொண்டிருக்கிறது. அப்படி அந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்ற அந்த கோயில்ல இருக்கக்கூடிய எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருநாமம் தான் அங்கே முத்துக்குமார சுவாமி அப்படின்னு.
செல்வமுத்துக்குமரன், செல்வமுத்துக்குமார சுவாமி, இந்த மாதிரி பல வகையான பெயர்கள்ல எம்பெருமானுடைய திருநாமம் அவருக்கு. இந்த நூலானது 17ஆம் நூற்றாண்டிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன எந்த சூழ்நிலையில நமக்கு அருளச் செய்யப்பட்டது அப்படின்னா, எப்பொதுவாகவே இப்ப நான் முருகப்பெருமானை நினைச்சு பாடணும்னு நினைச்சேன்னா 10 பாட்டை உட்காந்து நான் எழுதிட முடியுமா? ஒரு 20 பாட்டு எழுதிட முடியுமா? எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம எழுதணும், முருகனை நினைக்கணும், பாடணும். நம்மளால முடியுமா? நமக்கு உள்ளிருந்து உணர்வுக்குள்ளிருந்து எம்பெருமான் உணர்த்தணும். அதனாலதான் குருஞான சம்பந்தர் சொல்லுவார், உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன் அப்படின்றார். அப்ப உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தினால் மட்டும்தான் உணர முடியும். அப்ப அவரு ஒரு அருளாளர் எழுதுகின்றார், ஒரு அருளாளர் வந்து அருளி செய்கிறார், பாடுறாருன்னா இறைவன் உள்ளிருந்து உணர்த்தியதை அப்படியே உணர்ந்தவாறு கேட்டு அனுபவித்து பாடுறார். இறைவன் நம்ம கிட்ட வேணும்னா நம்முடைய தமிழை அவனை வாங்கி கொள்வார். எத்தனையோ தலங்களுக்கு யாத்திரை போகும்போது சும்மா போய் நிற்கும் போது நம்மளை பார்த்து நீங்க பஞ்சபுராணம் பாடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எம்பெருமான் நம்முடைய தமிழை வேண்டும் என்று நம்முடைய எப்படி சுந்தரரை பார்த்து, சுந்தரா உன்னுடைய தமிழ் கேட்க நான் உன்னை தேடி வந்தனடா, எல்லாரும் என்னை தேடி வந்தா நீ என்னை தேடி வர வச்சுட்டியடா அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி சொன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. அந்த வகையில தேடி இறைவன் வேண்டும்னா விடமாட்டான், கைவிடாம நம்மளை வந்து பிடிச்சு வாங்கிக்குவான். இங்க மாசிலாமணி தேசிகரை சந்திப்பதற்காக, அவரிடத்துல மெய்ப்பொருள் உபதேசம் வாங்குவதற்காக அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அது நமக்கு வேண்டாம். இப்போதைக்கு சிறிய என்ன காரணங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். போறாரு. அப்போ யாரு? குமரகுருபரர் போறார். போகும் பொழுது தில்லைக்கு செல்லும் வழியிலே அவரை சந்தித்து மெய்ப்பொருள் உபதேசம் பெற்று தில்லை செல்லும் வழியிலே வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அப்போதான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் அவரை ஈர்த்து முருகனே தன்னை பாடப்பணித்து இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை அவர் பாடினார் என்பது நமக்கு வரலாறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தர்மயாதினத்துல அவங்களுடைய இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தல வரலாறு அந்த இதுலயே வந்து இந்த குறிப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். இந்த பிள்ளைத்தமிழுக்கு முத்தையன் பிள்ளைத்தமிழ், புள்ளிருக்கு வேலூர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு, புள்ளிருக்கு வேலூர் குமாரதேவர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பிள்ளைத்தமிழ் இருக்கு, நம்ம ஐயா வரவேற்புரை பேசி சென்றாங்க, சேனாதிபதி பெருமான் பிள்ளைத்தமிழ் என்று ஐயாவினுடைய திருநாமத்துல அமைந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சேனாதிபதி பெருமான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு பல வகையான பிள்ளைத்தமிழ்கள் நமக்கு இருக்கு. சரி, இந்த பிள்ளைத்தமிழ் என்றால் நம்ம என்னன்னு பார்த்தாச்சு, அதோடைய யாரை பத்தி பாடினது, எந்த தலத்துல இருக்கக்கூடிய முருகனை பாடினது எல்லாம் நம்ம இது பண்ணி பார்த்துட்டோம். முருகப்பெருமானுடைய தலங்களிலே ரொம்ப சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு தலமாக இந்த முத்துக்குமார சுவாமி இங்கே திகழ்கின்றார். இப்பொழுது பருவம், இந்த 10 பருவங்கள் ஐயா சொன்னாங்க, 10 பருவமாக 10 பாட்டு. அப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழ், ஆண் குழந்தையா இருந்தா அதற்கு ஒண்ணு, பெண் குழந்தையா இருந்தா பெண்களுக்கு உண்டானது. இப்ப பெண் குழந்தைங்க இயல்பாவே பெண்கள் விளையாடக்கூடிய அந்த தன்மையில என்னென்ன பொருட்கள் வச்சு விளையாடுறதுல அது ஒரு வகையா இருக்கும். ஆண் பிள்ளைகளா இருந்தா அவங்க ஒரு வழிவகையை பின்பற்றி வருவார்கள். அதே போல இங்கேயும் வந்து பிரிவுகள் உண்டு. ஆனா பொதுவாக 7 பருவங்கள் இருவருக்குமே ஒன்னா வரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த 3 பருவங்கள் மட்டுமே மாறுபடும். முதல்ல வந்து 7 பருவம் வந்து காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அதோட 7 பருவங்கள் ஒன்னா வரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்பது ஆண்பாலுக்கும், களங்கு, அம்மானை, ஊசல் என்பது பெண்பாலுக்கும் வரும். இதுல நமக்கு இந்த அம்புலி பருவம் என்பது பொதுவாகவே 7 பருவத்துல அந்த கடைசி பருவமா வரக்கூடியது அம்புலி. குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த நடந்து வர்றது, தவந்து வர்றது, உட்கார்ந்து வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் பருவமாக சொல்றது ஒரு நயம். அப்ப நம்ம குழந்தைன்னு யார சொல்றோம்? பொதுவா முதல்ல சொன்ன மாதிரி மனிதர்கள் சிறந்தவரையோ அப்படின்னு சொல்லியிருக்கோம், வள்ளலையோ இறைவனையோ இறைவியோ. இங்கே இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழுடைய கதாநாயகனாக, பாட்டுடை தலைவனாக, முதன்மை பாத்திரமாக இப்படி பல வகையில் எடுத்துக்கலாம். யார் நமக்கு இருக்காருன்னா முத்துக்குமார சுவாமி. எந்த மாதிரி இருக்காரு? குழந்தையா இருக்கிறாரு. அப்ப முத்துக்குமார சுவாமி தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாடுறாரு. அம்புலி, அம்புலினா தெரியும் நம்ம எல்லாத்துக்கும், நிலவுன்னு தெரியும். அம்புலி மாமான்னு சொல்றோம். அம்புலி மாமா கதாபின்னு பின்னாடி அதெல்லாம் நிறைய அம்புலின்னு சொல்றோம்.
ஏன்னா இன்னைக்கு அந்த நிலவை காட்டு சோறு ஊட்டுற பழக்கமெல்லாம் போயிடுச்சு. மொபைல் போனை தூக்கி சோறு ஊட்டுற பழக்கம் வந்துருச்சு. பக்கத்துல போனை போட்டு விட்டு ஆன் பண்ணி ஏதாவது பாட்டை போட்டு விட்டா, கார்ட்டூன்ஸை போட்டு விட்டா அது பார்த்துட்டே இருக்கு. இவங்க ஏதோ யாருக்கோ ஊட்டுற மாதிரி நம்ம வாட்டுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சமூக கலாச்சாரம் வந்து பயங்கரமான ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வகையிலே இங்க வந்து இந்த குழந்தை அம்புலி என்கின்ற நிலவை வைத்து அந்த நிலாவை குழந்தை கூட வந்து விளையாட கூப்பிடுற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த பருவம் பாடப்பட்டிருக்கின்றது. இங்கே வரக்கூடிய நயங்கள் மேலும் முழுவதும் நம்ம அப்படியே போக முடியாது. ஒரு சில நயங்களை மட்டும் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டிட்டே அப்படியே வர்றேன். அந்த 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 இடத்துல நாம் எல்லோரும் நம்முடைய எல்லோர் கையிலும் குழந்தையாக அந்த முருகப்பெருமான் வந்து அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைவோடு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைச்சு நம்மளே அவனை கூப்பிடுற மாதிரி நினைச்சு பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்களேன், மதுரையில மீனாட்சி வந்து குழந்தையாக வந்து மன்னன் திருமநாயக்கனுடைய மடியிலே அமர்ந்து இந்த முத்துமாலையை குமரகுருவுக்கு வழங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல குழந்தையாக முருகன் நம்ம இடத்துல வந்து இப்படி இருந்தா எப்படி இந்த குழந்தைய நம்ம அப்படியே அது முருகனே கையில குழந்தையா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எவ்வளவு பெருமைகளையும் அவனுடைய அருமைகளையும் அவனுடைய சிறப்புகளையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய போற்றுதலையும் அவன் துதிச்சு அப்படியே குழந்தையாக அவனை வைத்து பார்ப்பதை போன்று அப்படியே இதெல்லாம் அப்படியே சிந்திச்சுட்டே வாங்க. இந்த இந்த பருவத்துல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பருவத்தினுடைய பாடல் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இதை சொல்லணும் அதனால சொல்றேன். மற்றபடி இந்த ரசனையை நம்ம அப்படி பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக இந்த 4 விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. சாம வேத தான தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம வேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை வைத்து கொண்டுதான் இந்த அம்புலி பருவம் முழுவதும் வந்து பாடப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா என்னன்னா, முருகப்பெருமானை இப்போ சந்திரன் வந்து நம்ம அம்புலின்னா சந்திரன், இந்த சந்திரனுக்கு இணையாக சந்திரனுக்கு மேல அவன் கூட விளையாட வரலைன்னா எந்த மாதிரி சந்திரனுக்கு தண்டனை கிடைக்கும், அவனுடைய கோபத்துக்கு ஆளானா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவனை தண்டிச்சா எந்த மாதிரி ஆகும், அவனுடைய தண்டனை முருகப்பெருமானுடைய தண்டனை அவனுக்கு எப்படி கிடைக்கும், இப்படியெல்லாம் ஒரு 4 வகையான யுக்திகளை பயன்படுத்தி இந்த சாமவேத தான தண்டம் என்கின்ற யுக்தி அடிப்படையில தான் பாட்டெல்லாம் அமைஞ்சிருக்கும். முதல் 2 பாட்டு சாமத்தை பயன்படுத்தி, 2வது 2 பாட்டு வேதத்தை பயன்படுத்தி, 3வது 2 பாட்டு தானத்தை பயன்படுத்தி, நிறைவாக வரக்கூடிய 4 பாடல்கள் தண்டத்தை பயன்படுத்தி இந்த யுக்தியின் அடிப்படையில இந்த பாட்டு இருக்கும். முதலாவது பாடல் நம்ம அப்படியே பாடல் வரியாக அப்படியே பார்த்துட்டே வரலாம். நான் சில இடங்கள்ல வாசிச்சு அதுக்கு அப்படியே பொருள் சொல்லிக்கிட்டே வருவேன். நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் பாடல்ல முருகப்பெருமானுடைய அவருக்குரிய சிறப்புகளை முதல் பாடல்ல சொல்றாரு. 2வது அந்த பாட்டினுடைய பாதி பகுதியிலேயே ஒரு நிமிடம் இந்த உங்களுக்கு ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்து பழைய வடிவத்துலதான் அது இருக்கும், பிடிஎஃபா இருக்கும். புது வடிவத்துல எதுவும் கிடைக்கல. பழைய நடை ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்றேன். மைக்கு இது பண்ண முடியலையே. ஆமா, நான் இந்த யாருக்கு ஐயாக்கு நான் அனுப்பவா, இது யாராவது இந்த பாட்டை மட்டும் ஸ்கிரீன்ல போட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? யாரு கொஞ்சம் சிரமம். நீங்க அனுப்புங்க, நான் ராகவன் ஐயாவுக்கு அனுப்பிச்சிடுறேன். ராகவன் ஐயாவுக்கு அனுப்புங்க ஐயா. அடியனுக்கு அனுப்புங்க சுவாமி, அடியனுக்கு அனுப்புங்க. நம்ம ராகவன் ஐயாவுக்கு அனுப்பிச்சிடும். அப்ப ஐயா பிரசன்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க. எனக்கு ஆடியோ கட் பண்ணு, நான் ஷேர் பண்ணா கட் பண்ற மாதிரி வருது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ராகவன் ஐயா இருக்கீங்களா சுவாமி? ஐயா ராகவன் ஐயா சாமி அடியன் ப்ரொஜெக்ட் பண்ற சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடியனுக்கு அனுப்பி விடுங்க. சரிங்க சாமி. நல்லது. இந்த முதல் பாடல் மண்டலம் போற்றுருவம் அமுதமயமாய் முழு மதிக்கடவுள் என வருதலால் வான் 6 தலை மடுக்க பொங்கும் ஆனந்த மாக்கடல் இடை தோன்றலால் தண்டலில் கொடிச்சி வாய் குமுதம் வில்லறக்க தாமரை முகிழ்த்தெடுதலால்
சகல புவனத்திலும் உயிர் பயிர் தலைப்ப தன்னழி துறந்திடுதலால் துண்டமதி நதியொடு பொதிந்தவேணி பரஞ்சோதிகற் புரியாதலால் தோன்றலின்வன் நின்னையொத்துளதால் நினக்கு ஒரு துணையினவன் போல் இல்லை கான் அண்டரண்டத் தொடகில் ஆண்டம் படைத்தவனோடு அம்புலி ஆடவாவே அழகு பொலி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. இங்க இந்த சந்தம் ரொம்ப அழகா இந்த பாடல்கள்ல முழுவதும் இருக்கும். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா உலகங்களையும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் வணங்கக்கூடியவனாக இந்த முருகப்பெருமான் இருக்கான். அவனுடைய வடிவம் இன்ப வடிவமாக, இன்ப உருவமாக, முழுமையான அறிவுடைய தெய்வமாக இருக்கிறான். முருகனுடைய சிறப்புகளை சொல்றார். அவனுக்கே உரிய அந்த தன்மையை, அப்படிப்பட்ட முழுமையான அறிவு பொருந்திய கடவுளாக முருகப்பெருமான் எடுத்து காண்கிறார். அதாவது கந்த புராணத்துல சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய சொல்லி அவர் இவர்தான், இவர் அவர்தான், நிறைய இடங்கள்ல அது விளக்கம் வரும். இப்ப இங்க சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, முழுமையான அறிவு பெற்றவனாக முருகப்பெருமானை இந்த முதல் பாடலின் துவக்கத்துல முருகனுக்குரிய விடயங்கள்ல காட்டுறார். இது நமக்கு ஒரு நுட்பம். அப்ப முழுமையான அறிவு பொருந்தியவன், முழுமையான தன்மை பொருந்தியவன் இதுவரையிலும் சிவபெருமான் மட்டும்தான், வேற யாருமே இல்லை, எந்த கடவுளும் கிடையாது. அப்போ இங்கே முருகப்பெருமானை சுட்டி காமிக்கிறார் அப்படின்னா நாம் அதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முழுமையான அறிவு பொருந்திய தன்மையினால் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவுருளை போற்றுகின்றார். அடுத்து இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த குரத்தியாக வரக்கூடிய வள்ளி, நமக்கு இச்சாசக்தி கிரியாசக்தியின் அடிப்படையில அவைகள். அப்ப இங்க தடைகள் என்பது இல்லா குரத்தினாகியான வள்ளியின் வாய் என்பதான குமுதமான மலர் விரிந்திடும்படியாக இருக்கக்கூடிய தன்மையை இங்க அப்படியே சொல்லி வர்றாரு. நல்ல திருவருளை தெரிவிக்கின்ற இயல்பினால் அந்த முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் வாழும்படியாக உலக அனைத்திலும் உயிர் பயிர் தலைப்பனல் தன்னலி சுரந்திடுதலால் இருக்கிறான். இந்த உலக உயிர்கள் எல்லாம் சிறப்பாக விளங்கும்படி அவர்களுக்கெல்லாம் அருள்மழை பொரியக்கூடியவன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய மைய கருத்து. அதே போல சந்திரனையும் சிறப்பா சொல்றார். சந்திரன் எதனால சிறப்பா சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இரவு நேரத்துல நீர் சார்ந்த உயிர்கள், அந்த இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வாழ்வதற்கு அந்த நில ஒளியை வீசி அந்த சந்திர வதனத்தை கொடுத்து அவைகளை எல்லாம் பாதுகாக்கிறார். அந்த வகையில முதல்ல ரெண்டு பேரையும், அதாவது முருகனோடு சந்திரனை ஒப்பிட முடியாது. முருகன் தான், சந்திரன் இங்க கீழேதான். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு கடவுள் கிடையாது, தெய்வம் இல்லை, சரியா? அவன் தேவர்கள் பணிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு ஆளாத்தான் இருக்கிறான். ஆனாலும் இந்த இடத்துல முருகப்பெருமான் எல்லா உயிர்களையும், இந்த உலகங்களை எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அருள் வழங்கக்கூடியவன், முதன்மையானவன், முழுமையான அறிவுடைய தெய்வமாக போற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. இதே சந்திரன் என்ன செய்யறான், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் தன்னுடைய கிரணங்களாலே அந்த கதிர்களின் வாயிலாக அவர்களுக்குரிய அந்த அருளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத சொல்றான். சொல்லிட்டு, எனவே இந்த இளமையான தோற்றத்தை உடையவனாகி தோன்றியுள்ள குழந்தையான இந்த முத்துக்குமர பெருமானும் உன்னை போல இருக்கிறான். நீ செய்யக்கூடிய வேலை கிரணங்களால் மகிழ்விக்கிற உயிரினங்கள். அவன் இந்த உலக உயிர்கள் அத்தனையும் அவன் என்ன செய்யறான், அவனுடைய அருளை அந்த சந்திரன் கிரணத்தை கொடுக்கறது போல கொடுத்து முருகன் அருள் செய்கின்றான். இந்த முத்துக்குமார சுவாமி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த மாதிரியான அருளை செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இந்த முதல் பாட்டுல சொல்றாரு. இது ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி அவங்களுடைய முருகப்பெருமானுடைய திறத்தையும் இந்த சந்திரனுடைய திறத்தையும் சொல்றார். இப்ப இது ஏன்னா காரணம், தேவலோகத்துடன் சேர்ந்த மற்ற எல்லா உலகங்களையும் படைத்தவனான இந்த குமரன், இவன் எல்லா உலகங்களையும் படைத்தற்கு காரணமாக இருந்தவனாக இருக்கக்கூடியவன் இந்த முருகப்பெருமான். உன்னோட நான் சேர்த்து உன்னை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்காத. என்ன, அதாவது உனக்கு ஒப்புமையா அவனை சொன்ன நினைச்சுக்காத. அவன் உன்னை விட பெரியவன். சாதாரண குழந்தைன்னு நினைச்சு குழந்தைக்காக அவனோட விளையாடவான்னு உன்னை கூப்பிடுறேன்னு நினைச்சுக்காத. உன்னை விட அவன் பெரியவன். அதனால இந்த உலகத்தை எல்லாம் படைச்சவன், தேவாதி தேவர்களை எல்லாம் அவன் கொண்டு வந்தவன். அப்போ அவன் உன்னை விட சிறந்தவன். குழந்தைன்னு சாதம் நினைக்காத மிகப்பெரிய ஆளு
எனவே அவனுக்கு நீ கீழே அவன் கூட இறங்கி விளையாட வரணும், சாதாரண குழந்தை என்று நினைத்து வராமல் இருந்து விடாதே அப்படின்னு முதல் பாட்டுல 2 பேரையும் சமமா சொல்ற மாதிரி சொல்லி கடைசியில அவனை விட நீ வந்து சிறுமையுடையவன் தான் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி சுட்டி காட்டிட்டார். இந்த அந்த சாமம் என்கின்ற அந்த இதுல கொண்டு வர்றார். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நம்ம அடுத்த பாட்டுல 2வது பாட்டுல சொல்றார். இந்த முருகன் என்ன செய்யறானா, பெரிய மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து வந்து அருள் செய்தவனாக இருக்கிறான். அவன் போர்க்கோலம் கொண்டபோது எதிரில் தோன்றியது இந்த கிரவுஞ்ச மலை. அதனை கோபத்துடன் மோதி பிளந்து அலை வீசுகின்ற கடலினையும் மோதி அடித்து ஆற்றலுடைய வேற்படையினை விரும்பிடும் இயல்பினை உடையவன். குற்றமில்லாதன குணங்களை பொருந்தி ஏற்றுக்கொள்பவர்களிடத்தில் நடுநிலையுடன் நின்று அவர்களை காத்திடும் இயல்பவன். இங்கே சூரியன் உதித்திடுகின்ற காலை பொழுதினை ஊருக்கு சொல்லிடும் சேவனை தன்னுடைய கொடியாக கொண்டுள்ளான். அழகான வாயானது குமுத மலரினை போல விரிந்து குளிர்ச்சியுடைய தேன் போன்ற எச்சிலை ஒழுகக்கூடியதான நில ஒளியினை போன்று பொன்முறுவல் செய்திடக்கூடியவன். இதுல ஒரு 2 கருத்துக்களை வந்து முக்கியமா சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த முருகப்பெருமான் என்ன செய்தான் அப்படின்னா, இங்க சூரபத்மனை அழிப்பதற்காக பெரிய மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து அவன் அருள் செய்தான். அவ்வாறு அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வேலினை, தன்னுடைய திருக்கை வேலினை எய்து கிரவுஞ்சம் மலையை வந்து இது பண்ணான் இல்லையா, அப்போது இருந்த அந்த கோபத்துல மோதி பிளந்து அலை வீசுகின்ற கடலினை மோதி அடித்து ஆற்றலுடைய வேற்படையினை அவன் விரும்பி கையிலே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டவன் இங்கே குழந்தையாக வந்து குளிர்ச்சி பொருந்திய தேன் போன்ற எச்சிலை ஒழுகக்கூடிய நில ஒளியினை போன்று பொன்முறுவல் செய்கின்றான். அப்போ அவ்வளவு ஒரு முதல்ல இது வந்து எப்படி சொல்றோம்னா, முதல்ல வந்து அவனுடைய கோபத்தை காமிக்கிறது. நெகட்டிவா, அதாவது எதிர்மறையா சொல்ற மாதிரி. இப்ப பாருங்களேன், அந்த இதுல 2வது பாட்டினுடைய முதல் பகுதியில சொல்றாரு, முருகப்பெருமான் மிகவும் சினம் கொண்டு இந்த சூரனை அழிக்கின்ற போது தன்னுடைய திருக்கையிலிருந்து வேலை அனுப்பி அந்த வேல் வந்து அந்த அலைகள் ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலையை, கிரவுஞ்ச மலையை வந்து இது பண்ணதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அவனுடைய அந்த திருக்கை வேல் பொருந்திய மிகவும் சினம் வாய்ந்தவன், அந்த அலைகள் வீசுகின்ற அளவுக்கு, அந்த ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு கோபத்தை உடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த வீரத்தன்மையை, கோபத்தை முதல்ல காமிச்சாச்சு. இப்ப அப்படியே அடுத்ததுல சொல்றாரு, சூரியன் உதித்திடுகின்ற காலை பொழுதினை ஊருக்கு சொல்லிவிடும் சேவலினை தன்னுடைய கொடியாக வச்சிருக்கிறான். சேவல் கொடியை கையில் ஏந்தியவனாக வைத்திருக்கின்றான். இங்க குளிர்ச்சியுடைய தேன் போன்ற எச்சிலை ஒழுகக்கூடிய நில ஒளியை போன்று பொன்முறுவல் செய்திடக்கூடியவன். அவன் என்ன செய்யறானா, குளிர்ச்சியை தரக்கூடிய நிலவு ஒளி வீசுது இல்லையா, அந்த நிலவு ஒளி வீசுகின்றதை போல அந்த குழந்தையினுடைய வாயில், முத்துக்குமார சுவாமியினுடைய வாயில், முத்துக்குமரனுடைய வாயிலிருந்து விழக்கூடிய அந்த எச்சிலானது அவ்வளவு குளுமையாக, நில ஒளியை போன்ற குளுமையாக இருக்கான். அவனே வீரனாக கோபமாக இருந்தவன். ஆனா இங்க எப்படி இருக்கான், முத்துக்குமரன் குழந்தையாக வந்து இருக்கிறான். அதனால் நீ என்ன செய்யணும், அவனை வந்து சாதாரணமாக நினைத்து விடாமல் நீ என்ன செய்யற, வந்து அவனோட விளையாடுவதற்கு வரணும், இறங்கி வா அப்படின்னு சொல்லி இந்த அம்புலியை கூப்பிடுற. நீ இறங்கி அவனுடன் விளையாடுவதற்காக நீ இறங்கி வா அப்படின்னு சொல்றான். ஆனா நீ என்ன செய்யற, இந்த இரவுல உன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்குற, உனக்கு யார் பகை? சந்திரனை பார்த்து கேட்கிறார், உனக்கு யார் பகை? உன்னுடைய இரவு பொழுதை முடிந்து விட்டது என்று உனக்கு அறிவிக்கிறது எது தெரியுமா? சேவல். ஆனால் என்னுடைய முத்துக்குமரன் அந்த சேவலையே கொடியாக வைத்திருக்கக்கூடியவன், பார்த்துக்க அப்படின்னு அதாவது சந்திரனையே இங்க புகழ்ற மாதிரியும் புகழ்றாரு, சொல்ற மாதிரி. ஆனா முருகனை உயர்த்தி அவனை கீழே கொண்டு வந்துடுறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன, உனக்கு உன்னுடைய இரவு பொழுது நிறைவானது, இரவு நீ போயிடுவ, உன்னுடைய அந்த இரவு பொழுது நிறைவாயிருச்சுங்கிறத அறிவிப்பதற்கு இந்த சேவல் வந்து முழக்கமிடுது. அந்த சேவலையே அவன் என்ன செய்யறான், நீ உனக்கு அது எதிரியா நீ பாக்குற சந்திரா, ஆனா அதனை அவன் கையிலேந்தி
அதை கையிலே கொடியாக வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டவன் இங்கே குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த குழந்தையினுடைய எச்சில் ஒழுக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எச்சிலானது குளுமை பொருந்தியதாக இருக்கின்றது, நில ஒளியை போல மகிழ்ச்சியை தருது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட முருகப்பெருமானோடு இந்த முத்துக்குமரனோடு நீ என்ன செய்யி, விளையாடுவதற்காக இறங்கி வா, அம்புலி ஆடவாவே அப்படின்னு 2வது பாட்டுல நிறைவுல சொல்றார். அற்பொதி கலந்தவன் அளித்தமகு ரேசனுடன் அம்புலியாடவாவே, அழகு பொலி கந்த பொறி தலையவர் கந்தனுடன் அம்புலியாடவாவே அப்படின்னு. இந்த இடத்துல கந்தபுரி என்பது எந்த ஊரை குறிக்கின்றது, வேற ஏதேனும் முருகன் கோயில் இருக்கா என்ன என்பதை நம்ம நிறைவாக நம்ம பேசுவோம். அடியார்கள் சொல்லணும். எனக்கு அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். அடுத்து 3வது பாடல்ல கங்கை முடி அடியகற்கோர் கண்ணாயிருத்திய கண்ணினுள் மணி இவன் தான் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அந்த கங்கையை தன்னுடைய தடைமுடியிலே தாங்கி இருக்கக்கூடியவனான சிவபெருமான், அதாவது சித்தர் பாடல்ல ஒண்ணு வரும், இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் அப்படின்னு. இந்த சிவபெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய இடது கண்ணில் சந்திரனை வைத்திருக்கின்றான். நம்ம அட்டமூர்த்தங்கள் என்று பார்க்கிறோம் சித்தாந்தத்துல. அட்டமூர்த்தம் என்ற சொல்லுவோம். இறைவனுடைய வடிவம் என்னன்னா அட்டமூர்த்தம் தான். அப்ப பஞ்சபூதம், ஆன்மா, அந்த மாதிரி அந்த 8 வடிவங்கள்ல மட்டும்தான் இறைவன் இருக்கிறதாக நம்ம சித்தாந்தம் சொல்லுகிறது. பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், ஆன்மா என்கின்ற இந்த 8 வடிவங்களை இறைவன் கொள்கின்றான். அப்போ இதுல அந்த அட்டமூர்த்தங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்திரன், மணிவாசகர் கூட அழகாக சொல்லுவார், அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய அப்படின்னு பாடுவார். இந்த இடத்துல அந்த அட்டமூர்த்தத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அதை இங்க சுட்டி காட்டுறது. எப்படி சிவபெருமானுடைய ஒரு கண்ணாக நீ விளங்குற, ஏன்னா முழுவதும் சந்திரனை பார்த்தான். அம்புலி என்பது சந்திரனை பார்த்து குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடு விளையாடவான்னு கூப்பிடுறதுதான். இங்கே ஒரு கண்ணாக இந்த சந்திரனை சிவபெருமான் வைத்திருக்கின்றார். அவர் எப்படி இருக்கிறாரு? கங்கை முடி அடியற்கோர் கண்ணா இருத்திய கண்ணினுள் மணி இவன் கான். இந்த இடத்துல இங்கே இந்த சந்திரனை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த கங்கையை தலையிலே அணிந்தவராக அவருடைய தோற்ற பொழிவு சொல்றார். ஆனால் இந்த முருகப்பெருமானாகிய அவனது குமரனும் அந்த கண்களின் மணியாகவே திகழ்கிறான். கண்ணில் மணி போல வச்சு பாக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நீ ஒரு கண்ணாக சந்திரனே, நீ இந்த ஒரு கண்ணாகத்தான் விளங்குற. ஆனால் சிவபெருமானுக்கு இந்த முருகப்பெருமான் எப்படி அந்த கண்ணின் மணியாகவே திகழ்கிறான். முதல்ல சந்திரனை சொல்லி 2வது முருகன். நீ கண்ணுதான், ஆனா அந்த கண்ணுக்கு மணியாக முருகன் திகழ்கின்றான். உன்கிட்ட என்ன இருக்கு? தேய்தலும் இருக்கு, வளர்தலும் இருக்கு. உன்கிட்ட தேய்தலும் இருக்கு, வளர்தலும் இருக்கு. ஆனா கலைகள் சில நிறைதி பின் குறைதி இவன் என்றும் உன் கலை முழுவதும் நிறைய நின்றான். உங்ககிட்ட என்ன இருக்கு? கலைகள் குறையவும் செய்யும், குறைது இவன் என்று. அப்புறம் என்ன செய்யும்? வளரும். உன்கிட்ட குறையும் வளரும், வளர்ந்து போகுது. ஆனால் அவனிடத்திலே அப்படி இல்லை. நீ எப்பொழுதும் எங்கே இரவிலே தெரிந்து அங்கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கிற. ஆனால் முருகப்பெருமான் அவ்வாறு இல்லை. இந்த மாதிரி அவருடைய அந்த கிரணங்களை வச்சே சொல்றார், வளருவான் தேய்வான். ஆனா முருகப்பெருமான் முத்துக்குமரன் எப்படிப்பட்டவன்? ஒப்பற்ற கலைகளான அனைத்தையும் அவன் அறிந்தவன். அப்ப ஒப்பற்ற கலைகளான அனைத்தையும் அறிந்து கலை முழுதும் நிறைய நின்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு. கலை முழுவதும் நிறைய நின்றான். நீ எப்படிப்பட்டவன்? வளர்ந்து தேய்றவன். ஆனா அவனே கலை முழுவதும் நிறைந்து நின்றவனாக இருக்கக்கூடியவன். அப்ப கலையை முழுவதுமாக இருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் முற்றுணர்வின் மொதல் பாட்டுல சொன்னார். அப்ப முழுவதும் அறிந்தவன் மொதல் பாட்டுல சொன்னார். அப்ப அந்த பாட்டை இங்க தொடர்புபடுத்தி பாருங்க. அப்ப இதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது முழுவதும் அறிந்தவன் என்பதால் அனைத்து கலைகளையும் அவன் தன்னகத்தை கொண்டவன். இங்கே கலை என்று சொல்றதுல நிறைய சூட்சுமம் இருக்கு. கலை என்பது என்ன குறிக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய மேல் சிந்தனைக்கு. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு வழிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். நீ என்ன செய்யற? இரவு முழுவதும் உன்னுடைய ஒளியால அங்கங்கு நிலங்கள் தோறும் படும்படியாக நீ சுற்றித் திரிகிற. ஆனால் முருகப்பெருமான் என்ன செய்யறான்? எப்பொழுதும்
இந்த உலக உயிர்கள் உய்வதற்காக, எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக அவன் எப்போதும் அருள் செய்து கொண்டிருக்கிறான். நீ இரவு மட்டும்தான் உன்னுடைய அருளை நீ அங்கங்க உன்னுடைய நடமாட்டம் இருக்கு. ஆனா அவன் எப்போதும் உலக உயிர்களுக்காக அருள் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த அமுதத்தினை இங்க இந்த கடலில் தோன்றிய இந்த அமுதத்தினை சந்திரனாகி நீ என்ன பண்ண, இந்த தேவர்களுக்கு நீ கொடுத்த. இந்த பாட்டுல இருக்கு பாருங்க. இப்ப பொங்கமுதம் அமுதா, பொங்கமுதம் அமுதாசனருக்கு உதவினாய் இவன் புத்தி முந்தியும் அளித்தான், புவனம் படைத்த இவன் நின்னின் மிக்கான் என புகழ்வதோர் பொருள் என்றுக்கான். உன்னை விட இந்த புவனம் படைத்தவன், உன்னை விட சிறந்தவன், மிக்கான், உன்னை விட மிகுதியான். ஆமா, நீ வச்சுட்டு போகணும். நான் நல்ல நான் எடுத்துக்கிறேன். நான் கிளாஸ் முடிஞ்சு எடுத்துக்கிறேன். மியூட் பண்ணுங்க. அப்ப உன்னை விட அவன் மிக்கான் என்று சொல்வதுல பெரிய விஷயம் இல்ல. புகழ்வதோர் பொருள் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கறத நீ பாரு. நீ என்ன செஞ்ச, இந்த கடலில் பொங்கி வந்த அமுதத்தை நீ என்ன செஞ்ச, தேவர்களுக்காக வழங்கின. ஆனால் முருகப்பெருமான் என்ன செய்தான், மோட்சத்தினையும் ஞானத்தினையும் அடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். நீ அமுதத்தை தான் கொடுத்த, ஆனா அவன் மோட்சத்தை கொடுக்குறான். அமுதம் பெருசா மோட்சம் பெருசா? மோட்சம்தான் பெருசு. அப்போ மோட்சத்தை அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான், ஞானத்தை இந்த உயிர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்ப ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அப்ப ஞானமே வடிவாகியவன், ஞான பெருந்தகை அவன் தான், ஞான தண்டாயுத வாணி, ஞானத்தை வாரி வழங்கக்கூடியவன் அவன் மட்டும்தான். அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறான். ஞானத்தை நன்கு உணரும் பொழுதுதான் நமக்கு மோட்சம். அவ்வாறு அவன் என்ன செய்யறான், ஞானத்தை கொடுக்கிறான். ஆனால் நீயோ இந்த அமிர்தத்தை அவன் தேவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அவன் அத்தனை உயிர்களுக்கும் ஞானத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான், அத்தனை உயிர்களுக்கும் மோட்சத்தை தந்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகங்களை படைத்தவனான இந்த வள்ளிமணாளன் சந்திரனே, உன்னை விட அவன் உயர்ந்தவன், புவனம் படைத்த இவன் நின்னின் மிக்கான் என புகழ்வதோர் பொருள் என்றுக்கான். அவனை உன்னை விட நான் உயர்வா சொல்றதுக்கு காரணம் புரியுதா? நீ என்ன செய்ய, அங்கன்மறை ஓழி கரக்ட நின்ற அவனுடன் அம்புலி ஆடவாவே, அழகுபொலி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. இந்த கந்தபுரியில் இருக்கக்கூடிய குழந்தை வடிவமான முத்து குமரனுடன் நீ என்ன செய்ய, வந்து அம்புலி ஆடவா, அவனோடு சேர்ந்து விளையாடுவதற்காக இறங்கி வா நிலாவே அப்படின்னு அவனுடைய சிறப்புகளை எல்லாம், முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இங்க அழைக்கிறார். அடுத்ததாக 4வது பாட்டு, பா இருட் போத திருட்டன்றி அகவிருட் படலங்கிழிப்பது நுராய் அப்படிங்கிற அந்த பாடல்ல சந்திரனாகி நீ என்ன செய்யற, இரவு நேரத்துல எங்கும் பரவிக்கூடியதான இருளினை மெல்லிய ஒளியால நீ நீக்கிற. இருளினை நீக்கிற பாடங்களை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க சொல்றாரு பாருங்களேன், பா இருள் போதட்டு இருட்டு அன்றி அக இருள் படலங் கிழிப்பது உணராய், பனி விசும்பிற் பொழிவது ஒன்று அல்லால் புவனம் பரப்பெல்லாம் பொழிவது ஓராய், சே இதழ் குமுதம் திறப்பதல் தாளுல திருமலர் திறக்க அறியாய். திரைவெறி இந்த அறியாய் வரல. என்ன சொல்றாரு, சந்திரனே நீ உனக்கு இந்த இரவு நேரத்துல நீ எங்கும் பரவி இந்த மெல்லிய இருட்டை போக்குவதை தவிர எனக்கு உனக்கு வேற என்ன தெரியும்? இந்த இருட்டை போக்குவதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? குளிர்ச்சியான இந்த வான பரப்புல இருந்து நீ உன்னால முடிந்தவரையிலும் கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்குற, அதை தவிர உனக்கு என்ன தெரியும்? உன்னுடைய அந்த இரவு நேரத்தில் நீ கொடுக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியினால, அந்த ஒளியினால குளத்துல கிடக்கக்கூடிய அந்த அள்ளி மலர்கள், குளத்துல கிடக்கக்கூடிய அந்த மலர்கள் தான் மலரும், அவ்வளவுதான் உன்னால முடியும். ஆனால் என்னுடைய முத்துக்குமரன் எப்படிப்பட்டவன்? என்னுடைய முத்துக்குமரன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய எல்லா உயிர்களினுடைய இதயமாகிய தாமரை மலரினையும் மலர்ந்திட செய்யறான். இந்த இதயமாகிய தாமரை மலர் எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருமா? முருகானே அரோகரா எல்லாத்துக்கும் கண்ணீர் வந்துருமா? தாமரை மலர், அந்த இதயம், இருதய கமலம்னு சொல்றோம் இல்லையா, இருதயத்தின் உள்ளிருந்து வரணும் இல்லையா, அந்த தாமரை மலரினை மலரச் செய்கிறான். அப்ப இந்த இருதயத்தை மலரச் செய்கிறான். நீ என்ன செய்யற, சாதாரண உன்னால நீர்நிலையில பூக்கக்கூடிய அந்த பூக்களைத்தான்
இரவு நேரத்துல கிரணங்கள் மூலமா உன்னால உன்னுடைய ஒளியினால மலர வைக்க முடியும். ஆனால் என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய குழந்தை வடிவான முத்துக்குமரன் என்ன செய்யறான்? எல்லா அடியவர்களுடைய இந்த அத்துணை உயிர்களுடைய இதய தாமரையை மலர வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை விடையா முருகனுக்கு ஒரு சிறப்பு சொல்லணும் முருகா? அதனால அவனுடன் நீ விளையாடவா. இது என்ன சொல்றான்? அவனுடன் நீ விளையாடவா, இறங்கி வா. அவன் எப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியவனாக இருக்கிறான், அவனுடன் நீ இறங்கி விளையாடவா முருகா அப்படின்னு சொல்ற. இங்கே சந்திரனை சொல்றான், முருகனுடன் ஆடிடும் அளவிற்கு சந்திரனாகி நீ என்ன தவம் செய்தாய் என்பதை நான் கூறுகிறேன். என்ன சந்திரன், நீ முருகனோட நீ விளையாடும் அளவுக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்னத்தை செஞ்ச நீ சொல்ற. திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் பார்த்திருவதற்காக காத்து நின்ற போதும் அச்செயலினை விரும்பாமல் உன்னையே நினைத்து கொண்டு உன்னுடன் விளையாட வேண்டும் என்று உன்னை அழைக்கிறான். யார் அழைக்கிறா? முருகப்பெருமான் உன்னை அழைக்கிறானா? எப்படி? நெடியவன் முதல் தேவர் குறுகி நிற்பவும் உன்னை நினைத்தழை தருளினன் கான். பாருங்களேன், இதெல்லாம் எப்படி நம்ம நினைச்சு பாக்குறது? அதாவது தேவர் முதலானவர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்களா இங்க. நெடியவன் முதல் தேவர் குறுகி நிற்பவும் உனை நினைத்து அழைத்து அருளினன்கான். அவன் நிக்கிறான். நெடியவன் முதல். நெடியவன் யாரு? நெடியவன் நமக்கு திருமால் தான். அப்ப அந்த திருமால் முதல் இருக்கக்கூடிய அவனை தலைமையாக கொண்ட தேவர்கள்லாம் என்ன செய்யறாங்களா? அப்ப இந்த தேவர்கள்லாம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவனை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான்? உன்னை பாக்குறதுக்காக, உன் கூட விளையாடுறதுக்காக அவன் விளையாடுறான். ஏன்னா அவன் குழந்தையாக முத்துக்குமரனா இருக்கிறான். வா, அதனாலதான் நீ பெருமையாய் போயிட்ட, உன்னை கூப்பிடுறேன், இல்லைன்னா இல்ல அப்படின்னு. நம்ம பாருங்களேன், அவன் முருகனே உன்னை அழைத்து விளையாட கூப்பிடுற போது நீ என்ன பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல இங்க கொண்டு வர்றாரு. அப்போ இந்த ஒப்பற்ற பொருளாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான இந்த இடத்துல முருகப்பெருமானோ விளையாட குழந்தை வடிவமா இருக்கக்கூடிய முருகனோடு விளையாடவான்னு சந்திரனை கூப்பிடுறதுக்கான காரணத்தை இங்க குறிப்பிட்ட. அடுத்து நமக்கு 5வது பாடல்ல தரு மண்ணு பொன்னுலகும் மண்ணுலகும் ஒக்க. நம்ம பாடல் முழுவதும் பார்க்க இயலாது, நம்ம எனக்கு அது பாடம் மாதிரி போயிடும். அதனால மேலோட்டமா கருத்துக்களை மட்டும் பார்த்து வரலாம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த கருத்துக்கள் அவ்வளவு சித்தாந்த கருத்து இருக்கு, அந்த பாட்டுடைய புராண செய்தி இருக்கு, முருகப்பெருமானுடைய நம்ம புராண செய்திகள் அதுல இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. மேலே வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். திருச்சிட்டம்பலம். தரும் மண்ணு பொன் உலகும் மண்ணுலகும் ஒக்க தலை மயங்க தொகும் சந்நிதி அடைந்தவர்கள் பையுள் நோய் முற்றும் சொல்றார் முருகா. இந்த தரு அப்படின்னா நம்ம கற்பக தருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மரம் தேவலோகத்துல அந்த கற்பக மரங்களை சொல்ற அந்த சொல்லக்கூடிய மரம். நிலைத்தன்மையுடன் கற்பக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னுலகமும் மண்ணுலகம் சேர்ந்திருக்கும் இடம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் மயக்கம் தரக்கூடிய கூட்டம் சேர்ந்திருக்கிறது. இவனுடைய சந்நிதியில் அப்படி இவனை சேர்ந்தவர்கள் அனைவரின் பிறவி துன்பம் முழுவதையும் நீக்கும்படி செய்து அதனால் அடியவர்கள் மனம் மகிழ்ந்திட செய்பவன். தரும் மண்ணு பொன்னுலகும் மண்ணுலகும் ஒக்க தலை மயங்க தொகும் சந்நிதி அடைந்தவர்கள் பை உள் நோய் முற்றும் தவிர்ந்தது அகம் மகிழ்ந்து தவிரா கருமண்ணும் ஊழி பெரும் பிணியும் மாற்றிடுதல் கண்டனை. அது வரையிலும் சொல்றார். அவனுடைய சந்நிதியை சரணம் என்று அடைந்தவர்களுக்கு அவன் என்ன செய்யறான்? பிறவி பிணியை போக்குகின்றான், பிறவி துன்பத்தை அறுக்கின்றான். பிறவி துன்பத்தை அறுக்கிறான். சந்நிதி அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய நோயை தீர்க்கின்றான். அவங்களுக்கு கரும் மண்ணும் ஊழி பெரும் பிணியுள் மாற்றிடுதல் கண்டனை. அவர்களுடைய இந்த பிறவி துன்பத்தை அறுத்து அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வாறு பிறவி துன்பத்தை அறுத்தல் என்றால் ஞானத்தை ஊட்டி ஞான மார்க்கத்தை கொடுத்து. ஏன்னா நம்ம பிறப்பை அறுப்பதற்கு அதுதானே முக்கியம் நமக்கு. ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவனாக முன்ன பாட்டுல சொல்லிட்டார். இப்ப ஞானத்தை தான் சந்திரனோட சொல்லும்போது ஒப்பிட்டு சொல்றாரு. அவ ஞானத்தையே கொடுக்கக்கூடியவன், நீ நல்ல சாதாரண ஒரு இதைத்தானே தர முடியும் உன்னாலன்னு. அப்போ அதை இங்க அதோட பொருத்தி பார்க்கணும்.
அப்போ அந்த பிறவி துன்பத்தை அறுப்பதற்கு அவன் முன்னரே ஞானத்தை தந்தான். அதில் இங்க இந்த பிறவி துன்பத்தை அறுக்கின்றான். அவர்களுடைய மனம் மகிழ்ந்திட வகையிலே நமக்கு அருள் பாலிக்கின்றான். கற்பகாலத்திலிருந்தே தொடர்ந்திடக்கூடியதான வினை பயனை நம்மளுடைய அந்த நாம் எப்பொழுது நாம இந்த கரு மண்ணும் ஊழி பெரும் பிணின்னு சொல்றாரு பாருங்க. எப்பொழுது நாம ஒரு கருவில் சென்று விட்டோமோ அப்பொழுதே நமக்கு தொடருது நம்மளுடைய வினை நமக்கு சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று இந்த 3 வகையா நம்ம பார்ப்போம். அது பல வினைகள் நாம செய்த வினைகள் நமக்கு மூட்டை மூட்டையா அப்படியே கட்டி கிடக்கு, அப்படியே டெபாசிட் பண்ணி வச்ச பேங்க்ல போட்டுக்கிட்டே வர்றோம். வேலைக்கு போறான், 10 ரூபா, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான், 10 ரூபா பேங்க்ல போடுறான். தினமும் 10 ரூபா போடுறான். ஒரு 60 வயசு சராசரி மனிதன் யோசிச்சு பார்ப்போம். அப்ப எவ்வளோ நாள் போட்ட பணம் எவ்வளவா நிற்கும்? தினசரி ஒரு முடிச்சு அப்படியே மேல போடுறோன்னு வச்சுப்போம். ஒரு துணியில ஏதோ ஒரு மணலையோ துணியோ ஏதோ கட்டி ஒரு முடிச்சு அப்படியே மேல போட்டுட்டே வர்றோம். ஒரு 60 வயதுக்குள்ள நம்ம மேல எவ்வளவு பெரிய முடிச்சு இருக்கும். அது நம்ம பல விடைகள் எல்லாம் மேல முடிச்சு மாதிரி அள்ளி போட்டு கிடக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நினைச்சா மட்டும்தான் அந்த விடைகளை எல்லாம் மாற்ற முடியும். அவன் தான் அந்த வினைகளை அறுக்க முடியும். அவ்வாறு அந்த வினைகளை அறுப்பதற்குத்தான் அவன் நிற்கிறான். அவனுடைய சந்நிதியை அடைந்தவர்களுக்கு அவன் எப்படி அருள் செய்யறான்? நம்மளுடைய வினைகளை எல்லாவற்றையும் அறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிறவி துன்பத்தை அறுக்கின்றான். கர்ப்பகாலத்திலிருந்தே நம்ம உள்ள போன அந்த வினை பயனை மாற்றி வினையை அறுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு கடவுள் என்றால் அது அவன் தான். அப்ப அந்த வினை பயனை மாற்றக்கூடிய தன்மை அவனிடத்துல இருக்கு. நல்லா நம்ம வேற எந்த தெய்வத்தையும் சொல்லும் போது வினை பயனை நமக்கு அறுப்பான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேற அருளாளர்கள் குறிப்பு இருக்காது. ஆனா நம்முடைய வினை பயனை சிவபெருமான், முருகப்பெருமான் அப்படியே வினையை மாற்றுவது, அந்த வினையை அறுப்பது இவர் தான். இங்க வினை பயனை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனை நீயும் பார்த்திருக்கின்றாய். எனவே நீ என்ன செய்ய? அந்த எல்லா வகையான குறைகளையும் நீக்கி அவன் அருள் செய்யக்கூடிய வடிவனாக இங்கே இருக்கிறான். அவன் அருவம், உருவம், அருவுருவம் என்ற எல்லா நிலைகளிலையும் திகழக்கூடியவனாக இந்த முத்துக்குமரன், இந்த முத்துக்குமார சுவாமி இருக்கிறான். அருவென்ன உருவென்ன அன்றென்ன நின்றவனோடு அம்பொழி ஆடவாவே. அப்போ அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் நமக்கு இறை வடிவ நமக்கு இயல்புகள்ல வரும். அப்ப இறைவன் அருவம் என்றால் என்ன, உருவம் என்றால் என்ன, அரு உருவம் என்றால் என்ன, இந்த 3 நிலைகள்லையும் இந்த எல்லா நிலைகள்லையும் திகழக்கூடியவனா இருக்கிறான். 6 முகங்களை கொண்டு காட்சி தர்றான். என்ன, வேல் வடிவத்துல நின்று வேலாவும் காட்சி தர்றான், மயில் வடிவத்துல நின்று மயிலாவும் காட்சி தர்றான், மலை வடிவத்துல நின்று மலையாவும் காட்சி தர்றான். பாருங்க, அதுலயே நம்ம அருவுருவம், உருவம், அரு எல்லாமே வந்துடும். அப்ப முருகப்பெருமானுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? தீபமங்கல ஜோதி நமோ நமோங்கிறோம். ஜோதி வடிவத்துல எம்பெருமானுடைய அந்த அருளை நாம பார்த்து அவனே அந்த ஜோதி வடிவமாக நின்று காட்சி தர்றான். அப்போ இந்த 3 வகையான நிலைகளிலும் உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கக்கூடிய இந்த எல்லா நிலைகளையும் அவன் கடந்தவனா இருக்கான். அதே சமயம் எல்லா நிலைகளையும் திகழக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கிறான். இதுல இன்னொரு செய்தி சொல்லுவாரு. இந்த சன்னதின்னு சொன்னோம் இல்லையா, அவனுடைய சன்னதி அடைந்தவர்களுக்கு அவன் அருள் செய்யறான், பிறவிப்பிணியை அறுக்கிறான், அவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறான்னு சொன்னோம். எந்த சன்னதியாக இருக்கும்? யாரானும் ஒரு அடியவர்கள் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் கேட்கிறாங்களான்னு பார்க்கும். அவருடைய திருப்பாதம் ஐயா. திருச்சிதம்பரங்கய்யா, நல்லதுங்கய்யா. வேற யாரானும்? அவருடைய இதய தாமரைங்கய்யா. நம்ம முருகப்பெருமான் இதய தாமரையிலே வச்சிருக்கிறோம். நம்ம முருகப்பெருமான் உள்ளத்திலே. அதான் நம்ம அந்த சன்னதின்னு சொல்றோம் நம்ம. சரிங்கம்மா, திருச்சிதம்பரம். இன்னும் ஒருவர் குருநாதருடைய திருவடி சுவாமி. திருச்சிதம்பரங்க. சரிங்க, நன்றிங்க. நல்லது. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, இது வணக்கம்.
சந்நிதி ஆமா என்றைக்குல அவன் நினைத்த மாத்திரத்தில் அவன் எண்ணிய மாத்திரத்தில் என்று எடுக்கலாமா? சரிங்க. பொருள் நான் சொல்றேங்கம்மா, நான் சொல்றேன். திருச்சி நன்றி. சாமி அவனோட திருப்பாதம் சாமி, அவனோட திருப்பெயர் முருகா என்னும் நாமம் அவனுடைய வினைகளை இருக்கும் சாமி. சரி சரி திருச்சி. அதாவது இந்த இடத்துல நம்ம அடியார்கள் சொன்ன அத்துணை கருத்துக்களுமே இதுக்கு நமக்கு பொருத்தம், மிக பொருத்தமாக அமையும். ஏன்னா அவருடைய திருவடி நமக்கு ஞானத்தை உணர்த்துவதால் குருநாதருடைய திருவடி எல்லாமே நமக்கு இங்க வரும். ஆனால் இங்க குமரகுருபர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்களேன். அந்த கோயில் என்ன இடத்துல நம்ம படிச்சு என்ன இடத்துல இருக்கக்கூடிய முருகனை பேசிட்டு இருக்கிறோம். இங்க வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமரனை பாக்குறோம். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கந்தபுரின்னு பேரு. அதனாலதான் கந்தபுரின்னு எல்லா பாட்டுலயுமே கொடுக்குறாரு. இந்த கந்தபுரியில இருக்கக்கூடிய அந்த முத்துக்குமரனுடைய சன்னதி அங்க பாருங்களேன். எம்பிரான் அந்த 5வது பாட்டுல பாதியில பாருங்களேன், கருதி இடியே எம்பிரான், அதுல இருந்து வரும் பாருங்க. எம்பிரான் திரு முன்னர் அள்ளி இடு வெண் சாந்தும் மற்றை திருச்சாந்தும் நிற்க வற்றா சித்தாமிருத தட தீர்த்தத்து உரை குறுந்திவளை ஒன்றே அமையுமால். அந்த தலத்தினுடைய அந்த நமக்கு ஐயா அதை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க பாருங்களேன். அந்த கந்தபுரி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தல சிறப்பை இந்த இடத்துல சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை, ஒரு செயல்பாடு இன்ன அளவிலும் எல்லோருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை இங்க சொல்றாரு. என்னது? அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு சித்தாமிர்த தீர்த்தம்னு பேரு. எம்பிரான் திருமுன்னர் அள்ளியிடும் வெண்சாந்தும் மற்றை திருச்சாந்தும். இங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த முருகப்பெருமானுடைய அந்த தலத்தை அங்க இருக்கக்கூடிய அந்த சித்தாமிர்த தீர்த்தத்துல ஒரு துளி நீர், ஒரு திவளை ஒன்றே அமையுமால். அங்கே தரக்கூடிய அந்த சாந்த பிரசாதம் சொல்றோம் இல்லையா, எல்லா வகையான நோயையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. இங்கே அந்த முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வெளியே அள்ளி கொடுக்கப்படக்கூடிய அந்த விபூதி, வெண் சாந்து விபூதி, மற்றை திருச்சாந்து, அங்க தரக்கூடிய அந்த சந்தன சாந்து ஒரு திருச்சாந்து. அது முத்துக்குமார சுவாமிகிட்ட வச்சுதான் பிரசாதம் தருவாங்க. முத்துக்குமார சுவாமிகிட்ட இருந்துதான் பிரசாதம் வரணும். அதுதான் வெளியில விற்கிறது, கடையில வாங்குறதெல்லாம் அப்ப அதெல்லாம் தெரியல. ஆனா பெருமானிடத்துல இருந்து உள்ள நம்ம பிரசாதம். திருமுன்னர் அள்ளியிடும் வெண்சாந்து, அவன் திருமுன்னார எம்பெருமானுடைய திருமுன்பாக முத்துக்குமாரசாமி முன்பாக கொடுக்கக்கூடிய அந்த வெண்சாந்து விபூதி. அடுத்ததாக மற்றை திருச்சாந்து சந்தனம், அங்கே தரக்கூடிய அந்த சந்தன சாந்து, அது மற்றை திருச்சாந்து நிற்க. இதோடு வற்றா சித்தாமிருத தீர்த்தம். அந்த உள்ள உள்ளேயே குளம் இருக்கும். அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஒரு துளி தீர்த்தம், இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி, இத நீ என்ன செய்ய, சாப்பிடு, எல்லா விதமான நோய்களும் நீங்கும். இதன் வழியிலாகவே அவன் என்ன செய்யறான், அவனுடைய சன்னதி முன்பாக நின்று இந்த வழிபாடு முறையை சொல்லித்தராரு பாருங்க. இந்த பாட்டுல வழிபாடு முறை, அந்த தலத்துல வழிபடக்கூடிய தன்மை, எப்படி வழிபடணும், நீராடி அங்க கொடுத்து நிறைவாக வழிபாடு செய்து அவன் திருமுன்னாடி தர்ற விபூதி, அதோடு சந்தனம், அதோடு சேர்த்து என்னது இந்த சித்தாமிர்த தீர்த்த தொழியை இட்டு அத நீ ஒரு சிறு துளி பாருங்க, திவளை ஒன்றே அமையுமால். தீர்த்தத்துறை குறுந்திவளை, ஒரு சின்ன துளி, டிராப் ஆஃப் வாட்டர் போல் அந்த தீர்த்தத்தை விட்டு இதை சாப்பிட்டா எல்லா நோய்களும் நீங்கும். பாருங்க, இந்த ஒரு வழிபாட்டு செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இத சொல்றாரு, சந்திரனே உனக்கு தேஞ்சு தேஞ்சு வளர்ந்து வளர்ந்து போகக்கூடிய ஒரு பெரிய குறை இருக்கு இல்லையா, அந்த குறைய போக்கிக்க நீ இதை சாப்பிடுங்கிற. இங்க வா, முத்துக்குமரனை பாரு, முத்துக்குமரனை பார்த்து அவங்கிட்ட என்ன செய்ய, வழிபாடு செஞ்சு இந்த முறையை நீ பின்பற்றி அங்க ஒரு சிறு திவளையாவது நீ சாப்பிட்டேன்னா நீ என்ன செய்வ, உன்னுடைய குறைகள் எல்லாம் நீங்க பெறுவ. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என் தலைவன் முருகன் முத்துக்குமரன். அருவம் என்ன அவனுக்கு, உருவம் என்ன, அருவுருவம் என்ன, எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனிடத்திலே விளையாடவா, அம்புலி ஆடவா அப்படின்னு சொல்றாரு பாருங்க.
இது இன்னும் போக போக சந்திரனை தண்டிப்பாரு, என்னடா வர்றையா என்ன அப்படின்லாம் இருக்கும் பாட்டு. 6வது பாடல் நமக்கு. 6வது பாடல்ல ஒளியாத புவனத்து உயிர்க்கும் உயிரதாய் நிற்ப அந்த பாடல்ல. ஒரு நிமிஷம் திருச்சிட்டம்பலம் இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப இந்த 6வது பாடல்ல ஒளியாத புவனத்து உயிர்க்கு உயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டன வெடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவரவர்க்கும் ஊன்கண் உளக்கண்ணதாம் வெளியாக முன் நின்று தன்னலை துறந்தவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான். வேண்டிய வரங்கொடுப்பான் பாருங்க, அப்படி சத்தியமா சொல்றார். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லார் புவியில் வேறில்லை என்று உணர்தியால். பாருங்களேன், வேண்டுவோருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாயின்னு அப்பர் சுவாமி பாடுவார். அங்க நமக்கு இங்க வேண்டிய வரம் கொடுப்பான். எவ்வாறு நிக்கிறவங்களுக்கு வரம் கொடுப்பான்? அவனையே சரணாகதியாக அடைந்து உண்மையாக அவனிடத்திலே நாம சரணம் ஆயிட்டோம்னா வேண்டிய வரம் கொடுப்பான். இங்க சொல்றாரு, மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேற இல்லை. வேண்டிய வரம் கொடுக்குவதற்கு அவனிடத்துல தஞ்சமானவர்களுக்கு, அவனிடத்துல அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த தெய்வத்தை போல வேற தெய்வமே இந்த புவியில் இல்லை. பொடியாத புயல் தங்கு புவனமும் திசைமுக புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகம் மண்ணுலகம் எவ்வுலகம் வேண்டினும் பொருளன்று இவர்க்கு மற்ற அழியாத வீடும் தரக்கடவன். இவனுடன் அம்புலியாடவாவே அழகு பொலி கந்த புரிதடையவரு கந்தனுடன் அம்புலியாடவாவே. பாருங்களேன், அதாவது இங்க புத்தேள் பெரும் புவனமும் பொழியாத புயல் தங்கு புவனமும், இந்த இடத்துல உலகங்கள்லாம் அப்படியே கேட்டே வர்றாரு. இப்ப பிரம்மலோகம், வைகுண்டம், இந்த மாதிரி நம்ம எத்தனையோ லோகங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த இந்த லோகங்களை எல்லாம் நீ வேணும்னு கேட்டாலும் தரக்கூடியவன். இந்த லோகங்களை எல்லாம் புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகம் எவ்வுலகு வேண்டிடினும் பொருளன்று இவருக்கு மற்ற அழியாத வீடும் தரக்கூடிய இந்த உலகம் இதெல்லாம் வேணும், எனக்கு வைகுண்டத்தையே கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்ன கேட்டாலும் தரக்கூடியவன். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான் என்ன செய்யறான்? அதெல்லாம் தரக்கூடிய ஒரு பொருள், மற்ற தரக்கூடிய, ஆனால் யாராலும் தர முடியாத முக்தி என்ற பேரின்பத்தை தரக்கூடியவன், அழியாத வீடும் தரக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அழியாத பொருளை, முக்தி என்ற பேர் இன்பத்தை, முக்தி பெரும் பதத்தை தரக்கூடிய முருகப்பெருமானுடன் முத்துக்குமரனுடன் அம்புலியாடவாவே. சந்திரனே இறங்கி வா, விளையாடவா, என்னுடைய தெய்வத்தோட, என்னுடைய குழந்தையோட, என்னுடைய முத்துக்குமரனோட விளையாடவா. உண்மையை சொல்ல போனா வேறொரு தெய்வமே கிடையாது. அவனை மாதிரி வாரி கொடுக்கறதுல யாருமே இல்லை. வேண்டியதை அப்படியே தரக்கூடியவன், இந்த பூமியிலேயே வேற தெய்வம் இல்லை அப்படிலாம் சொல்றாரு. வேண்டிய வரம் கொடுப்பான். மெய்கண்ட தெய்வமல்லா புவியில் வேற இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த நல்ல அடிகள், இந்த பாடல் அடிகள். அடுத்ததாக நமக்கு 7வது பாடல். இந்த 7வது பாடல்ல நெக்டொர் பைங்கட் கரும் பேய்கள் செம்மையர், இது ஒரு புராண செய்தி இருக்கு. அது நம்ம விளக்கம் நமக்கு நேரமும் குறைவாக இருக்கிறது, அதனால அந்த புராண செய்தி நம்ம பார்க்கலாம் மேலை சிந்தனைக்கு. இங்க பெரிய உடம்போடு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பூதம், அப்படி நம்ம வச்சுப்போம். சிவருமானிடத்துல நமக்கு பூதங்கள் இருக்கு, பூத கணங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பெரிய பூதம். இந்த பெரிய ஒரு பூதம் என்ன செய்தா, கணநாதர் பெருமான் என்ன செய்யறாரு, இந்த பூதங்களை ஏவி பெய்கிற இடத்துல அந்த உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் அப்படி முறியும்படியாக அதை அடி உத கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையை இடுறாராம். அவருடைய இந்த வேகமான கட்டளையை கேட்ட அந்த பூதங்கள் அந்த பேய்களை துன்பத்தினை தாங்கிக் கொள்ள முடியாத பேய்கள் என்ன செஞ்சுதான், தங்களுடைய குறை போன்ற வாய்களை திறந்து அலறுகிற காட்சிகளை எல்லாம் நீ பார்த்திருக்கிற. சந்திரனை பார்த்து கேட்கிறாரு, ஒரு முறை கணநாதன் இந்த பூதங்களை எல்லாம் ஏவி பேய்களை எல்லாம் மிரட்ட சொல்லி அடிச்சு உடைச்சு மிதிச்சு எலும்பெல்லாம் உடைக்க சொன்ன காட்சியை நீ பார்த்திருக்க இல்லையா? சந்திரன் கேட்கிறார்.
பார்த்திருக்க இல்லையா? அத்தகைய ஆற்றலுடையவனான முருகப்பெருமானிடம் தேன் சொட்டுகிற பெரிய மலரின் தாமரை மலரினில் வீட்டிருக்கக்கூடியதான பிரம்மா முதலானவர்களும் வாய் மூடி பயந்து நிக்கிறாங்க. அவனுடைய இதழ் எப்படி இருக்கான்? தேன் சொட்டுகின்ற இதழா இருக்கான். ஏன்னா அவன் குழந்தையா இங்க சொல்றாரு இல்லையா, அங்க எச்சில் ஒழுகுதுன்னு சொன்னாரு இல்லையா. அப்போ மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களாம்? கடல்வாய் திறந்தன பிளவாய் திறந்துறது காட்சி நீ காணாயலை. நீ அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கலையா? அந்த பூதங்கள்லாம் அடித்து நொறுக்கி அந்த பேய்களை துன்புறுத்தும் பொழுது அந்த சத்தம் ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கத்துதான், அந்த வாய் விட்டு அலறுதான் முடியலன்னு. அப்படிப்பட்ட அந்த காட்சியை நீ பார்த்திருக்க இல்லையா? மட்டுடை தூரும் தடங்கமலன் முதலியோர் வாய் புதைந்து அஞ்சி நிற்ப வருகை என்று அழைத்திடவும் வாராது இருத்தியால் மற்றவன் முனிந்தாலும் உனக்கு தட்டதிக்கினிலும் ஒரு திக்கிலையும் ஐயனுடன் அம்புலியாடவார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய செயலை முதல்ல சொல்லி இங்கே நீ அந்த காட்சியை பார்த்திருக்க. அவங்க எல்லாம் அப்படி பயந்து நடுங்கிறத பார்த்திருக்க இல்லையா? இங்க யார் நிக்கிறா? பிரம்மன் முதலிய தேவர்கள் அத்தனை பேரும் வாய் பொத்தி பேசாம நிக்கிறாங்க முருகப்பெருமானிடத்துல. அவங்க அவன் மீது இருக்கக்கூடிய அந்த ஏன்னா பிரம்மாவை கூப்பிட்டு அடுத்த பாடல்களை சொல்லுவாரு. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்களா? பிரம்மா முதலாகிய தேவர்கள்லாம் வாய் மூடி பயந்து நிக்கும் பொழுது நிலவான நீ இன்னும் இறங்கி வராம இருக்க, ஒழுங்கா பாத்துக்க. அந்த காட்சியை நீ பார்த்திருக்க இல்ல? ஏற்கனவே தண்டிச்சதை பார்த்த இல்லையா? அவன் தண்டிச்சத கணநாதன் பெருமான் தண்டிச்சான். இப்ப நீ பிரம்மன் முதலிய தேவர்கள்லாம் பேசாம வாய்ப்புத்தி இருக்கிறாங்க. நான் உன்னை எத்தனை முறை கூப்பிடுறேன்? 6 பாட்டுல சொல்லிட்டாரு வா வா வான்னு. எத்தனை முறை கூப்பிடுற? நீ வந்தியா? இன்னும் வராம இருக்க. ஒழுங்கா இறங்கி வந்துரு, இல்லைன்னா உனக்கு வேற வழியே கிடையாது. 8 திசைகளிலும் எங்க சென்றாலும் புகலிடம் தேடி வாழ முடியாது சொல்றாரு பாருங்க. உலகு முனிந்தாலும் உனக்கு 8 திக்கினிலும் ஒரு திக்கில்லை எம் ஐயனுடன் அம்புலி ஆடவாவே. பாருங்க நிலா, 8 திசையும் உனக்கு கிடையாது, அதை விட்டு வேற இப்ப பாத்துக்க, ஒழுங்கா இறங்கி வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு நயத்துடன் கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அடுத்து நம்ம 8வது பாடலுக்கு வந்துருவோம். குன்றை திறந்திட்ட குடிமிவேல் சூர் உயிர் குடிதிட விடுத்து நின்றான் குண்டிகை கல்வனை குடுமி தலை பசுங்குருதி பொங்க புடைத்தான். குருதி பொங்க புடைத்தான். குண்டிகை கல்வன் அப்படின்னா யாருங்க? குண்டிகை கல்வன் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பாருங்க. அந்த நம்ம 8வது பாட்டுல 2வது அடியில வருது பாருங்க. குண்டிகை கல்வன் குடுமி தலை பசுங்குருதி பொங்க, பசுங்குருதி அப்படி இளம் ரத்தம் அப்படியே குருதி பொங்க புடைத்தான். யார புடைத்தான்? முருகப்பெருமான் புடைத்தானா? குடுமி தலை பசுங்குருதி பொங்க புடைத்தானா? அது பிரம்மன் தலையில கொட்டினா இல்லையா? அந்த செய்தி சொல்றாரு இங்க. இன்றை குழந்தை என்ற எண்ணாது குளிசன் முதல் என்மரும் பிறரும் ஒரு ஞான்ற எதிர் நின்று உடம் இடற்றிவர் பட்டபாடு அறியாதிருத்தியலை அது கிடக்க முன்றக்கண் வேள்வி களங்கொலை களமன்ன முடியமரர் மொத்துண்ட நாள் முழுமதி கடவுள் நீ அவமதிப்புண்டதை மொழிந்திட கடவதென்றால் நீ பாரு எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிற. நீ ஏற்கனவே நீ எவ்வளவு பட்டிருக்கிற. இங்க அந்த வேள்வி தக்கருடைய வேள்வி நடக்கும் பொழுது நடந்த செய்தி, அப்ப நீ எவ்வளவு இது பண்ண அதெல்லாம் சொல்றாரு. ஏற்கனவே நீ வாங்கி இருக்கிற அவமானப்பட்டிருக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லி வர்றாரு. முழுமதி கடவுள் நீ அவமதிப்புண்டதை மொழிந்திட கடவதென்றா. அதை நான் சொல்லணும்னா அன்றை கணக்கினின்றும் வந்திருக்கின்றது நீ அம்புலியாடவாய். இவ என்ன சொல்றானா, முழுமையான கிரவுஞ்ச மலையினையே பிளந்திட்ட ஆற்றலுடைய கூர்மையான வேலினை அன்றொரு நாள் சூரபத்மனை கொன்று அவனது உயிரினை எடுத்திடும் விதமாக ஏவினான். முதல்ல அந்த முதல் அடியில வரும் அந்த சூர் உயிர் குடித்திட்ட விடுதும் நின்றான் அப்படின்றது. 2வதுல பிரம்மனின் தலையில் ரத்தம் வழிந்திடும்படியாக கொட்டி இப்பாட்டு பிரம்மனை தண்டித்தார். இப்போது சின்ன குழந்தையா இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்த்திடாமல் இந்திரன் முதலான அட்டதிக்கு பாலகர்களையும் இவன் எதிர்த்து போர் செய்த போது இவனிடம் பட்ட பாடுகள் பற்றி உனக்கு தெரியும். இது புராண செய்தி.
இவனிடம் பட்ட இன்றை குழந்தை என்று எண்ணாது குளிசன் முதல் என்மரும் பிறரும் ஒரு குளிசன் முதல் இங்க சொல்லி வர்றாரு பாருங்க. அப்ப இந்திரன் முதலாகிய அத்தனை பேர்களும் இவனிடத்துல மாட்டி தவித்த பொழுது என்ன பாடுபட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சந்திரனே. இன்னொரு சமயம் தக்கன் வேள்வி நின்ற போது அந்த செய்தியை சொல்லி அப்பொழுது நீ பட்ட அவஸ்தை உனக்கு தண்டிக்கப்பட்ட செய்தி அதுவும் உனக்கு தெரியும். முன்பொரு சமயம் தக்கனின் வேள்விக்களமானது கொலைக்களம் என்று சொல்லிடும்படியான நிகழ்ச்சிகள் நடந்த போது தேவர்கள் அடிபட்ட போதும் பூரண நிலவார நீ பட்ட அவமானம் பற்றி சொல்ல தெரியணும் இல்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவன் அதே போல் ஒரு நிகழ்வு இப்போதும் நடக்க போகிறது. நீ ஏற்கனவே இது பண்ணிட்டு வந்திருக்க இல்லையா? இங்க பாருங்க, அந்த முழு மதி கடவுள் நீ அவமதிப்புண்டதையும் ஒளிந்திட கடவதென்றால் அன்றை கணக்கின் இன்றும் வந்திருக்கின்றது. இனி ஒழுங்கா நீ ஏற்கனவே நடந்த மாதிரி திரும்பவும் நடக்க வச்சிடாத, வந்துரு. அந்த கணக்கு இன்னைக்கு திரும்ப அதே போல நடந்துடாம ஏன் குழந்தையோடு இறங்கி விளையாட வந்து விடு. எத்தனை உன்னை அழைச்சிட்டு இருக்க, நீ வராம இருக்கிறையே நிலவே அப்படின்னு சொல்லி இந்த சந்திரனை அப்படி இங்க மிரட்டும் பாணிலைங்க. இந்த நம்ம 4வது யுத்தியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, தண்டம் என்ற அந்த யுத்தியில இந்த 2 பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த 3 பாடல்களும் அடுத்து நமக்கு 9வது பாடல், தள்ளும் பவக்கடல் உழக்கும் என்னை முத்தி தடங்கரை விடுப்பவனுனை தலையளிப்பான் வரவழைப்பவும் வராவிடில் தன்னழி துறந்து கருணை வெள்ளம் கொளிக்கும் கடைக்கண் சிவப்ப இவன் வெகுளாது விடினும் அழுது விழி சிவப்ப காணில் இரவி பகை சாய்த்த இள வீரன் பொறுப்பான் அலன் கள்ளம் பழுத்த கடைசியர் சிறார் திரை காவிரி தந்துரைதொரும் கதிர் நித்திளங்குழி மனக்குச்சை மேரி களைமெதிர கலசவமுதை அல்லும் தடம்படை சோனாடன் இவனுடன் நம்புலியாடவாவை. நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல முருகனுக்கு பேர் ஒரு புது பேர் சொல்றாரு பாருங்களேன். சோனாடன் அப்படின்னு சொல்றாரு. சோனாடன் அதை நம்ம பார்ப்போம் பிறகு. இந்த பிறவி கடல்ல இருந்து தள்ளப்பட்டு வருந்தி கொண்டிருக்கின்ற என்னை மோட்சம் என்ற பெரிய கரையில் கொண்டு சேர்த்தான். தள்ளும் பவக்கடல் உழக்கும் என்னை முத்தி தடங்கரை விடுப்பவன் உனை. இந்த பவக்கடல்லே பிறவி என்ற கடலிலே நீந்தி கொண்டே இருக்கக்கூடிய என்னை மோட்சம் என்ற பெரிய கரையிலே கொண்டு சேர்த்தவன் அத்தகையவனான முருகன் உனக்கு அருள் செய்திட நினைத்து இங்கே வருவாயாக என்று அழைத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்யறான்? உன்னை அழைக்கிறான், உன்னோட விளையாட அழைக்கிறான். உனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று உன்னை அழைத்தான். ஆனால் நீயோ என்ன பண்ணல, இன்னும் வராம இருக்கிற. இதற்கு மேல நீ தாமதம் செய்யாத, வா. தலையளிப்பான் வரவழைப்பவும் வாராவிடில் தன்னழி துறந்து கருணை வெள்ளம் கொளிக்கும் கடைக்கு. அவன் என்ன செய்யறானா, இது ஒரு மிகுதியான ஒரு கற்பனை. ஆனா அதை பாருங்களேன், நீ வராம இன்னும் தாமதம் செய்யறான். அவன் என்ன செய்யறான், குளிர்ச்சியான அன்பினால் ஊறி இந்த அருளை வெள்ளமென பொழிந்திடக்கூடியதான கண்கள். அவனுடைய கண்கள் அருள் பார்வை உடையது, அருள் கண்கள், அந்த நமக்கு அருளையே வழங்கக்கூடியது. அந்த கண்கள் நீ வரல அப்படின்னா என்ன செய்தான், பொழிந்தவுடன் கூடியதான கண்கள் சிவந்திடும்படியாக வெள்ளம் கொளிக்கும் கடை கண் சிவப்ப. என்ன மாதிரி வெள்ளம் கொளிக்குது அவனுடைய கண்ணு? தன்னழி சுரந்து கருணை வெள்ளம் கொளிக்கும் அந்த கடைக்கண் சிவப்ப இவன் வெகுளாது விடினும் அழுது விழி சிவப்ப காணி. அவன் நீ வரலன்னு சொல்லிட்டா கண்கள்லாம் செவந்து போற அளவுக்கு அவன் அழுதுருவான். அவன் அழுது அந்த கண்கள்லாம் செவந்து போயிருமே, முருகப்பெருமான அழுதுருவான். அதனால என்ன செய்யி, வா. அவன் மோட்சத்தையே எனக்கு கொடுத்தவன், மிகப்பெரிய பரம்பொருளா மோட்சத்தையே கொடுத்தான். உனக்கு அவன் அருள் செய்வதற்காக உன்னை கூப்பிடுறான். வா நிலாவே வா, இந்த குழந்தையா இருக்கக்கூடிய முத்துக்குமரனோட விளையாட இறங்கி வா. நீ வரலன்னா அருளை மட்டுமே வழங்கக்கூடிய அவனுடைய கண்கள் அப்படியே சிவந்த அளவுக்கு அவன் அழுதுருவான். அடுத்து சொல்றாரு பாருங்களேன், அவன் ஒன்னும் செய்யல, அவன் கூட செய்யாம விட்டுருவான். அவன் கூட செய்யாம நீ வந்துட்ட சரி ஏதோ வரமாட்டேன்ற அப்படின்னு விட்டுருவான். ஆனா யாரு விட மாட்டான்னு சொல்ற, இரவி பகை சாய்த்த இளவீரன் பொறுப்பானலன். அந்த மாதிரி அவன் கண்ல அப்படியே அந்த கண் சிவக்கிறத பார்த்துட்டா யாரு? இளவீரன் பொறுப்பானலன். யாரு இளவீரன்?
யாராவது சொல்லுங்களேன். இளவீரன் யாரு? வீரபாகு. வீரபாகு. பாருங்க, வீரபாகு அவன் உன்னை விட்டாலும் பரவாயில்ல, வேற யார் இது பண்ணாலும் வீரபாகு உன்னை விட மாட்டான் பாத்துக்கோ. அவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததுன்னா அவன் விட்டுருவானா? இளவீரன் பொறுப்பானலன், அவன் பொறுத்துக்கவே மாட்டான். கள்ளம் பழுத்த கடைசியர் சிறார் திரை காவிரி தந்துரை தோறும் கதிர் நித்திளங்குவி மணல் குன்றம் ஏரி. பாருங்க, அதாவது இந்த கள்ளம் பழுத்த அந்த அது வந்து வயல் பகுதி தானே நமக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் வயல் பகுதி. அந்த வயல் பகுதிகள் தோறும் இருக்கக்கூடிய கடைசியர்னா இங்க பெண்கள். கடைசியர் அந்த மருத நிலத்தை சேர்ந்த பெண்களை குறிக்கிறாங்க. அந்த வயல்வெளிகள் இருக்கக்கூடிய பெண்களை கடைசியர்னு சொல்றோம். இந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்களாம், அந்த வயல்ல விளைஞ்சு கிடக்கோ வயக்காட்டு பக்கம் இருக்கோ எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இந்த பெண்கள் அந்த மேடு, அந்த மண் மேடுகள் மேல ஏறி என்ன செய்யறாங்க, உன்னுடைய சந்திர வதனம், நீ முழுவதும் அப்படி பௌர்ணமியா நிக்கிற இல்லையா, அமுதம் போல நிறைஞ்சு அமுதம் நிறைந்த மாதிரி கலசம் மாதிரி இருக்கிற உன்னுடைய அந்த அந்த அமுதத்தை எல்லாம், அந்த வதனத்தை எல்லாம் என்னுடைய சோனாடன் இருக்கக்கூடிய, சோனாடன் என்பது என்ன? சோனாடு, சோனாடன் இருக்கக்கூடிய ஐயா திருவண்ணாமலை சோனாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஐயா சோழநாடு, சோழ நாடு, அதேதான் சோழ நாடு, திருச்சிற்றம்பலம். இந்த சோநாடு, சோழ நாடு என்பதுதான் இங்க வந்து நமக்கு வந்து சோநாடு. ஏன்னா நம்ம அந்த இருக்கக்கூடியது சோழ நாட்டு பகுதி, அதனால சோநாடு தான், சோழ நாடு தான் சோநாடு. இங்க சொல்றாரு சோனாடன்னு பேரு சொல்றாரு பாருங்க, அள்ளும் தடம் பனை சோனாடன் இவனுடன் அப்படின்னு. அப்ப சோனாடன் என்பது இந்த இடத்துல முருகனுடைய பெயராக நமக்கு வந்து இங்க வருது. சொல்றாராம், அதாவது இந்த பெண்கள் எல்லாம் உன்னுடைய அந்த வதனத்தை, அந்த அமுதத்தை மணல் மேடுகள்ல ஏறி என்னுடைய இந்த சோனாட்ட இருக்கக்கூடிய இந்த பெண்கள், வயல்வெளிகள்ல வேலை செய்யக்கூடிய மருத நில பெண்கள் உன்னுடைய அந்த வதனத்தை அப்படியே மேல ஏறி மணல் வழியா ஏறியே எடுத்துருவாங்களாம் எல்லாத்தையும். அப்ப நீ ஒண்ணுமில்லாம காலி ஆயிடுவ, எதுவுமே இல்லாம போயிடுவ. நீ என்ன செய்யற, உன்னுடைய இந்த முழுநிலவு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கலசத்தை எல்லாம் அவர்கள் அள்ளி விட்டா நீ வெறுமனேன்னு போயிடுவ. அதனால இந்த சோனாட்டில எழுந்திருக்கக்கூடிய அழகுபொடி கந்தபுரியில தலைய வரும் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே அப்படின்னு கூப்பிடுற. ஒரு முருகப்பெருமான் அவருடைய எப்போதும் அவருடைய கண்கள் வந்து நமக்கு அருளமுதத்தை தான் வழங்கும். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கற்பனை சொல்லி மிகுதியாக சந்திரனை இங்க கீழே கொண்டு போய் முருகப்பெருமான மேலே கொண்டு வர்றார். அதோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த நவகுமாரர்கள் அவர்களையெல்லாம் சொல்லும் விதமாக இங்க அவர்களுக்குள்ள அடக்கமாக இங்கே இந்த வீரன் பொறுப்பான அலன் அப்படிங்கிறத இந்த இளவீரன் என்று இவர்களையும் கொண்டு வந்து காட்டுறார். நிறைவாக நமக்கு 10வது பாடல் நமக்கு தன்னொத்த தெய்வ சிறாறு மிளரும் இள வீரரும் தாழ் நிழல் கீழ் நிற்ப இச்சக தண்ட மண்டல அடுக்களியினால் அமரர் தம்மை அடக்காண்பவன் இவன். இதுல தன்னை போன்ற தெய்வ சிறுவர்களும் வீரபாகு தேவர் உள்ளிட்ட இளமையான நவ வீரர்களும் ஆகிய அனைவரும் திருவடி கீழே நிற்பதான இந்த உலகமும், தேவர் உலகமும் மற்ற உலகங்களும் அழியக்கூடிய நாளில் தேவர்கள் அழுகின்ற காட்சிகளை காணக்கூடியவன் இந்த முத்துக்குமரன். இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு சித்தாந்த கருத்து என்ன, தன்னொத்த தெய்வ சிறாரும் இள வீரரும் தாழ் நிழல் கீழ் நிற்ப இச்சக தண்ட மண்டல அடுக்களியும் நாள் அமரர் தமை அளக்காண்பவன் இவன். உலகமே எல்லாம் அழிஞ்சு போயிடுது, ஒட்டுமொத்தமா அழிஞ்சு விடுகிறது ஊழி காலத்துல. ஆனால் இவன் அவர்களுடைய அழுகை நின்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் இவன் அழியாதவன். இவன் என்ன செய்யக்கூடிய, இவனுக்கு தோற்றம் என்பது இல்லாமல் அவன் அப்படியே முழுவதுமாக அழியாம இருக்கக்கூடிய தன்மையை இங்க சொல்றார். அவன் அப்பொழுது அழியாது இருக்கக்கூடிய பொருள். அழியாது இருக்கக்கூடிய பொருளை நம்ம என்னன்னு சொல்றோம், நமக்கு இந்த இடத்துல நாம அதை சிந்திக்கணும். ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அப்படிப்பட்டவன் இந்த முத்துக்குமரன், அவன் அழியாத தன்மையிலே இருக்கக்கூடியவன். இத்தகையவன் உன்னை ஒரு பொருள் என்று நினைத்து
உன்னுடன் ஒரு விரலை நீட்டி உன்னை சுட்டுக்காட்டி தன்னுடைய நீண்ட கடல்களை அணிந்த கால்களை கசக்கி அழுகின்றான். நீ வேண்டும் என்று இதனை பார்த்த உனக்கு ஆச்சரியம் தோன்றவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தனை போன்று அடுத்தடுத்து வருகின்ற அலைகளினையுடைய ஆகாய கங்கை முதலான தேவ நதிகளின் நீர்நிலைகளில் காணப்படுகின்றவர்களான தெய்வ பெண்களைப் போல பெருகி வருகின்ற வெள்ளத்தினை அடைய காவிரி ஆற்றின் மலர்கள் விரிந்துள்ள நீர் துறைகளில் எல்லாம் அன்னப்பறவைகளின் கூட்டமானது நீரில் மூழ்கி நீராடும்படியான இடங்களை கொண்டதாக அமைந்துள்ள சோழ நாடு. இதை ஏன் நான் முழுவதுமா வாசிச்சேன்னா, இந்த சோழ நாடுடைய இயற்கை அழக, இயற்கை எழில இந்த பாட்டுல நிறைவா சொல்றார். இந்த நிறைவான பாட்டுல நின்னை பொருட்படுத்த ஒரு விரட்டலை சுட்டி அவன் அழுகிறான். என்ன செய்யறானா, முருகா நீ அம்புலி ஆட வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட புகழுடைய ஒரு முருகப்பெருமான் அழிவே இல்லாதவன், தோற்றமில்லாதவன். இந்த இடத்துல அதுதான் பொருள். ஏன்னா ஊழி காலத்துல உலகமே அழிந்த பொழுது அவர்கள் எல்லாம் அழிவுபடுகின்ற போது அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக ஒருவன் முன்னாடி நிற்கிறான்னா அது அவன் தோட்டமும் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவனாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்டவன் பெருமைக்குரியவன், சிறப்புக்குரியவன், எல்லாவற்றுக்கும் மேலானவனாக அவனை சொல்றார். அவன் என்ன செய்யறான், இங்க நீ வரணும், உன்னோட விளையாடணும்னு சொல்லி உன்னை சுட்டி காட்டி வான்னு கூப்பிடுறான். நீ வராம என்ன இருக்க, அதுதான் பொருள். சரியா? அடுத்ததுல சொல்றார், நீல் கடலால் உதைந்து நெடுமலர் கண்பு செய்து அழுது அழுது அழைத்தனன் தினக்கில் வியப்பிள்ளைகான். அவன் உன்னை விளையாட கூப்பிடுறதுக்காக கண்ணை கசக்கி அப்படியே கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுல ஒரு பெரிய வியப்பிள்ளை, அது உனக்கு இதா தெரியலையா, வியப்பாக தெரியவில்லையா அப்படி சொல்லிட்டு அடுத்த அடிகள்ல எல்லாம் பின்னல் திரை சுர நதி தந்துரை தேவர் பேதை குழாங்கள் என்னை பெருங்குட, இது ஃபுல்லா இந்த காவிரியையும் அந்த ஊரினுடைய சிறப்பையும் சொல்லி இந்த சோநாட்டின் தலைவனாக முத்துக்குமாரன் இருக்கிறான். தன்னை குழாந்திலை தாடு சோனாடுடன் அம்புலி ஆடவாவே, சோனாடனுடன் இந்த சோழ நாட்டு தலைவனாக இருக்க சோனாடனுடன் அப்படின்னா, அந்த சோனாடன் என்றால் அந்த சோழ நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தளத்துல இருக்கக்கூடிய பெருமானை குறிப்பதால் அவனுடன் நீ என்ன செய்ய, விளையாடவாவே, அம்புலி ஆடவாவே என்று சொல்லி மிகவும் அழகாக நமக்கு நிறைவு செய்கின்றார். நமக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு தான் நம்ம இதை நம்ம சொல்லுவோம். நமக்கு புராணத்துல புள்ளிருக்கு வேலூர் என்றுதான் இருக்கு. திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே இந்த ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு தேவாரத்துல வரும் நமக்கு. அப்ப அந்த புள்ளிருக்கு வேலூர் என்பதுதான் இங்கே சோநாடு, அதுதான் இங்கே கந்தபுரி என்று நமக்கு இந்த இலக்கியத்துல எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. இவன் என்ன செய்யறானா, தேவர்களை அழைச்செய்து காண்பவன் தான் அமுது அழைத்தும் வரவில்லை என்றால் உன் நிலை என்ன என்பதாக அமைவர். இப்ப தேவர்களையே அழைச்செய்தவன், அப்படி இருந்தும் அவனையே அழைத்தும் நீ வராம இருக்கிறையே, அப்ப பாத்துக்க உன்னுடைய நிலைமை என்னன்னு, என்ன மாதிரி தண்டனைக்கு நீ ஆளாவ அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடலையும் அந்த தண்டம் என்கின்ற அந்த உக்தியிலே பயன்படுத்தி அருளி இருக்கின்றார். ஆக குமரகுருபரருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம். அதுல ஒரு பகுதியைத்தான் பார்த்திருக்கிறோம். நம்ம இந்த 10 பாட்டைத்தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. அம்புலி பருவம் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். மீத பருவங்கள்ல இப்ப எவ்வளவு செய்திகள் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அந்த வகையிலே எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவருளால் இந்த 10 பாடல்களின் நிறைவாக நான் என்னுடைய சிந்தனை கெட்டியவரை அடியார்கள் திருமுன்பாக நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். இதுல ஏதேனும் நிறை குறைகள் இருக்கும், அன்பர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டி அடியார்களுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அருமை அருமைங்கய்யா. திருச்சிட்டம் அந்த நிறைவு பாட்டு ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க. உருவாய் அருவாய் உடதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சம்பளம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேள் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வே
ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகள் விடாது பெய்க, மணிவிடம் சுரக்க, மன்னன் பொன்முறையரசு பெய்க, உறவிடாது உயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஒன்று நல்தபம் வெல்வி மல்க, மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகெல்லாம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தவேசா சிவசிதம்பரம். திருச்சிதம்பரம். நன்றிங்க. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அருமையான கருத்துங்கய்யா. நாங்க நீங்க தமிழ் பேராசிரியர்ன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளவு விளக்கம் அழகா எடுத்து கொடுத்தீங்க. உண்மையிலே தமிழ் மொழி இலக்கியம் படிச்சவங்க அந்த பாடம்லாம் எடுத்து விளக்கம் கொடுக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு முத்துக்குமார சுவாமியுடைய அந்த பிள்ளைத்தம் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 10 பாடல் என்ன சிறப்பு அப்படின்றது அருமையா, அந்த நல்ல கருத்து எல்லாமே சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது பிள்ளைத்தமிழ் 101 பாடல் மொத்த விநாயகர் காவட்டோட சேர்த்து அந்த 10 பாடல் மட்டும் இந்த அம்புலி பருவம் மட்டும் தான் எடுத்து சொல்லிக்கோங்க. 61 70 பாடல் மட்டும் தான் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதுலயே காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாள பருவம், சப்பானை பருவம், மூத்த பருவம், வருகை பருவம், அம்புலி, சிற்றின் பருவம், சிறு பறை பருவம், சிறுதேர் பருவம் 10 பருவம் இருக்கு. ஆனா இந்த அம்புலி பருவம் நீங்க அவ்வளவு அழகா எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்கயா. ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு பாடலையும் என்னென்ன சிறப்பு அப்படின்றத அந்த 6 பருவம் வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருக்கும். 7வது பருவம் முருகப்பெருமானை பத்தி அந்த குழந்தையா இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியுடைய பருவத்தை எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. சாம வேத தான தண்டம் அந்த அம்புலி பருவம் பாடப்பட்டுள்ளது அப்படின்ற விளக்கம் கொடுத்தீங்க. முதல் பாடல் சிறப்பு பட்டு சொன்னீங்க. முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு முருகன் சத்துன்னு ஒப்பிட்டு இருவருமே ஒப்பிட்டு விளக்க அருளி செய்து கொண்டிருக்கிற முருகப்பெருமான் சந்திரன் உயிர்களெல்லாம் தழைக்கிறது குளிர்ச்சி தரக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா குமார பெருமான் என்ன பயிர்களை செழிக்க வைக்கும் நற்கருணை தரக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு முதல் பாடலை விளக்க அருமையா எடுத்து கொடுத்தீங்க. 2வது பாடல் அவருடைய வீரத்தன்மையை எடுத்து சொன்னீங்க. முருகப்பெருமான் வீரத்தன்மையோட இருக்கக்கூடிய இறங்கவா விளையாடவா, அவர் சேவல் கொடி சேவல் கூப்பினதும் உன்னுடைய இரவு பகல் போயிடும். ஆனா அவர் என்ன பண்ணிக்கிற முருகப்பெருமான் சேவல் கொடியே தாங்கி கொண்டிருக்கிற பெருமான் அவரு அப்படின்னு சொல்லி அவருடைய வீரத்தன்மையெல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. 3வது பாடல்ல சிறப்பான பாடல் கங்கை முடியில சூடி கொண்டு சிவபெருமான் அவர் இடது கண்கள் தான் சந்திரனா இருக்கக்கூடியவரு. பஞ்சபூதம் அட்டமூர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இந்த 3 அட்டமூர்த்திகள். அந்த மாதிரி முருகப்பெருமான் என்ன பண்றாரு, கண்ணுள் மணியாக இருக்கக்கூடிய கண்ணுக்குள் மணியாக திகழ்கிற முருகப்பெருமான் உன்னுடைய இது தேயும் வளரும். ஆனா அவரிடத்துல அப்படி கிடையாது. அனைத்து கடைகள் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருக்கு தேய்வு வளர்வு தேய்வுன்றதெல்லாம் கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை நீ வாரி கொடுத்த, ஆனா அவர் எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வள்ளியம்மனாலும் ரொம்ப உயர்ந்தவன், அவர் கூட நீ அம்பளி இறங்கி அவர் கூட விளையாடவா அப்படின்னு சொல்லி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடம் 4வது பாட்டு பாயிருள் போத உனக்கு இருள் நேரத்தை தான் இருள் அகற்றி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய. ஆனா தாமரைப்பூ உன்னுடைய குளிர்ச்சியில தாமரைப்பூ மலரும். ஆனா ஒன்று மட்டும்தான் அவனால செய்ய முடியும். ஆனா எம்பெருமான் என்ன பண்ண அனைத்து அடியார்கள் இதயமாக அழகிய தாமரை மலர் போல எல்லா அடியார்களும் எல்லா உயிர்களையும் இன்பம் தருவதாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்ட்டு 4வது பாடல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 5வது பாடல்ல அந்த அவர் கற்பகமரம் எப்படி அந்த கற்பகமரம்னு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த பிறவி துன்பத்தை அறுக்கக்கூடிய எம்பெருமான் இவர் எல்லாரும் நல்லது செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. கருவழி இருக்கும் போதே வினைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வினைப்பயன் கூட மாற்றக்கூடியவர் முருகப்பெருமான். நீ பார்த்திருக்கின்றாயா, அவன் என்னது உருவம் அருவம் ஒருவருமா திகழ்கின்றாரு. எல்லா நிலைகளும் காட்சி தருகிறாரு. அவர் எல்லா உயிர்களுக்கும் காட்சி தந்து அந்த நிலையை கொடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த என்ன சொல்றது அருள் நிலையை கொடுத்துட்டு இருக்காரு, ஞான நிலையை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்ற அந்த கந்தபுரி என்ற பெயருடைய சந்ததி அடைந்தவர்களுக்கு என்ன பண்ணணும், அந்த தீர்த்தம் சொன்னீங்க, நல்லா இருக்கு. சித்தாமிர்த தீர்த்தம்
ஒரு துளிய உடல் மீது தெளித்துக் கொள்வது எம்பெருமான் முன்பாக கொடுக்கக்கூடிய விபூதி, சந்தன், சாந்தி, அது மாதிரி எல்லா வித நோய்களும் தீர்க்கக்கூடியது என்று அந்த சந்ததி அடைந்தவங்களுக்கு, சரணாகதி அடைந்தவங்களுக்கு எல்லாமே அந்த சிறப்பை பற்றி எடுத்து அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. அடுத்தாவது 6வது பாடல்ல வேண்டிய வரம் கொடுப்பாரு பெருமான். அது வேண்டிய வரம் கொடுக்கப்படுவாரு. அவர்கிட்ட சரணாகதி அடைந்துட்டா அழியா வீடு முக்தி தரக்கூடியவர். அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவனோட விளையாடுவா, அம்புடு விளையாடுவா அப்படின்னு சந்திரனை ஒப்பிட்டு அவரை கூப்பிடுற மாதிரி 6வது பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. 7வது பாடல்ல கெட்டுடர் பெய்கட்ட அந்த பாடல்ல பூதகணங்கள்லாம் ஏவி பெய்களையில என்ன பிடிக்கிற அடித்து நொறுக்கி அந்த காட்சி நீ பார்த்திருக்கிற. ஆனா பிரம்மன் தேவெல்லாம் வாய் பொத்தி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து வாய் பொத்தி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட நீ பார்த்திருக்கிற. எத்தனை முறை உனக்கு கூப்பிடுவது, நீ விரைவில் வந்து அவர் கூட விளையாடுவான்னு சொல்லி அந்த 7வது பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 8வது பாடல் வந்து அவருடைய எல்லா சிறப்பையும் அந்த பாடல் இருக்கு. அவர் கிரௌஞ்ச மலையை இது பண்ணது, பிரம்மன் தலையில குட்டுறது, அவங்க எல்லாம் என்னது அவரு சின்ன குழந்தை நினைச்சு அவர் மதிக்காம இருந்தது, அத்தகைய பாடல்களும் அவருக்கு எதிர்த்து போராடுறது, எல்லா கதையும் விளக்கம் எடுத்து கொடுத்து அருமையா அந்த முருகப்பெருமானுடைய குழந்தைய பருவத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. 9வது பாடல்ல தள்ளும் பவக்கடல் அந்த பாடல்ல வந்து உனக்கு அருள் செய்யறதுக்கு அவனை வான்னு கூப்பிடுறாரு, நீ வரமாட்டேன்ற. உன்னைய நினைத்து அவனுக்கு அருள் செய்யற நீ வரலன்னா என்ன பண்ணாரு, அவரோட சிவந்த கண்ணு எப்படி இருக்குமா, சிவந்து போய் கண்ணு போய் இருக்கும். அப்ப இளவீரனாக அப்படி என்ன இருப்பாரு, வரலன்னா அவர் பொறுப்பானவா இருக்கக்கூடியவர், அவர் கண்ணுல தண்ணீர் வந்துடும், நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சோழ நாட்டுல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வயல்களை வேலை செய்ய பெண்கள்லாம் கூட உன்னை அழைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் விளக்க ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. கடைசியில 10வது பாடல் அவர் யார், எப்பேற்பட்ட பெருமான், அழியாது இருக்கின்ற பெருமான். சோழ நாடுகள அந்த அந்த பாட்டுல வந்து இயற்கை வளம் விளைந்த அந்த சோழ நாட்டுடைய சிறப்பை பத்தி சொன்னீங்கயா. அவர் யாரு, அழியாது இருக்கக்கூடிய பெருமான். எப்பவுமே ஊழி காலத்துல இருந்து எல்லாமே அழிந்து போகும், ஆனா அது பார்த்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் ஒருத்தர் அழியாது இருக்கக்கூடியவரு. அவர் வந்து கண்களை கசக்கி வைக்கலாமா, நீ வந்து இறங்கி வந்து விளையாடுவான்னு சொல்லி அந்த முத்துக்கோசன் நல்ல அழகான ஒரு தமிழ் முறையில இந்த பாடல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்தீங்க நீங்க சொன்ன அந்த கருத்து எல்லாமே. ஆனா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த 10 பாடல்ன்றது நேரம் பத்தாது நமக்கு. இது சும்மா சின்ன சின்ன விளக்கம் தான் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பெரிய விளக்கம், ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பருவமும் எங்களுக்கு வந்து நீங்க விளக்கம் சொல்லணும். இந்த வந்து 7வது பருவம் தான் நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு பருவத்தையும் நீங்க வந்து விளக்கம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நினைத்து உங்களை அடியார் சார்பாக, வேலுண்ட வினயத்து குழுமத்தை சார்பாக, அனைத்து அடியார்களுடைய சார்பாக, இங்க கூடியிருக்கும் அனைத்து அடியார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்கய்யா. மற்ற அடியாருக்கெல்லாம் போக வேண்டாம், இருந்து அவங்களுடைய கருத்தையே நீங்க சொல்லிட்டு போங்க, எப்படி இருந்தது, நன்றாக இருந்ததா என்ன என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கை தூக்கன அழைக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க வந்து நீங்க வந்து விளக்கம் சொல்லலாம். சிறப்பு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வாருங்களாமா ஜானகி அம்மா, நீங்க சொல்லலாம். முருகா சரணம் ஐயா. ஜோதி ஐயா, நீங்க பேர்லயே ஜோதி முருகன்னு முருகனோட வந்திருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எவ்வளவோ விஷயங்கள் சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புதுசா இருக்குதுங்க ஐயா. சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரனை விளையாட வர சொல்லி அதெல்லாம் சொன்னது நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசா கேட்குற மாதிரி இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நேரம் போனதே இதுல இன்னும் நிறைய வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுங்க ஐயா. நாங்க நல்லா கேட்கறக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா. நீங்க மறுபடியும் வரணுங்க ஐயா. சிவாயனம். முருகா சரணங்க ஐயா. ஹேமா மாண்டியம்மா பேசலாங்கம்மா. ஹேமா மாண்டியம்மா பேச. சிவாய நம்ம திருச்சிட்டோம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு வகுப்புல நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன், 1 வாரம் ஆகுது. அது பிரேமா அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவங்களால தான் நான் இந்த வகுப்புல சேர்ந்தேன். ரொம்பவுமே மிகவும் மகிழ்ச்சியா இருக்குங்க. பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரி இருக்கு இந்த குடும்பத்துல சேர்ந்தது. எனக்கு அந்த அளவுக்கு பிள்ளைத்தமிழ் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல வந்து முருகன் பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. அதுல எத்தனை பாடல் இருக்குன்னு தெரியாது. அது ஆண்பார் பெண்பார் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஐயா. கருத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக சிறப்பா அமைஞ்சதுங்க ஐயா. எப்படி சொல்வதுங்க வார்த்தை வரலைங்க ஐயா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அம்புலினாலே சந்திரனான்ட்டு இத்தனை வருஷமா தெரியாம இருந்தேன். இதனுடைய கருத்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா.
சிவாயன்மா. ராகவன் ஐயா பேசுங்கய்யா. சிவ 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 சிவ. சாமி சிவாய நம்ம திருவடி வணக்கம். ஜோதி முருகன் ஐயா திருவடி வணக்கம் வீடியோ ஆன் சாமி. பண்ணி பேசுங்கய்யா. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. சிவ சிவ சொப்பநாதன் பெருமானி திருவடி வணக்கம் சாமி சிவாய. அதாவது ஜாதகத்தை பாக்குறப்போ அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சூரியன் வந்து ஆத்மகாரகன், சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இதுல வந்து முருகப்பெருமான வந்து எப்படி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படி அடியனுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயமா, அது ஐயா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் சொன்னாங்க. மாணிக்க வாசகர் வந்து ஒரு இதுல நம்ம திரு சதகத்துல ஒரு பாடல சொல்லுவாரு, மாறி நின்று என்னை கிடந்தனையை எம் மதியிடி மட நெஞ்சே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நெஞ்சு அப்படிங்கிறது மட நெஞ்சு, அதுதான் இந்த மனம். அது இந்த மனம் வந்து இறைவனுடைய திருவடியிலே தான் நிலைத்து இருக்கணும். ஆனா அந்த மனம் வந்து திருவடியை நினைக்காம உலக வாழ்க்கையில போய் அலைஞ்சு 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 அது வந்து துன்பத்துல வந்து அப்படியே கீழ்பட்டு இருக்கு. பெருமானுடைய திருவடி, அதாவது பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலும் மனத்துக்காக மட்டும்தான் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம். மனத்து மேல அவன் வந்து வாகனமா வைத்துக் கொண்டு பெருமான் வந்து நமக்காக வந்து தரிசனம் கொடுக்குறான். அப்போ இந்த மனம் அப்படிங்கிறதும் அந்த மதி அப்படிங்கிறது ஒண்ணு, அதாவது சந்திரன். அதனாலதான் சந்திரனை வந்து எப்படி இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த முருகனை பாக்குறதுக்கு நீ வரமாட்டியா, மனசே இந்த முருகனை பார்க்க நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரியாதான் இந்த பாடல் இருக்கிறார். காரைக்காலமையாரும் சரி, இந்த மாதிரி பல இடத்துல வந்து நெஞ்சே நமக்கு துணையானது இறைவனுடைய திருவடியை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த வாய்ப்புகள்லதான் இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பலவிதமான கருத்துகள் வந்து ஐயா வந்து இத சொல்லியிருக்காங்க. அந்த கலைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வரப்போ அந்த கலை ஐயா சொன்னாங்க, அதுக்கு வந்து பலவிதமான அர்த்தங்களுக்கு, அது சித்தாந்தம் படித்தவங்களுக்கு, வேதாந்தம் படித்தவங்களுக்கு எல்லாம் அந்த கலை உள்ளார போறப்பதான் வந்து நமக்கு வந்து அதற்காக இருக்கக்கூடிய சரியை கிரியை யோக ஞான கருத்துக்கள் எல்லாமே நம்ம அதை தேடுறப்போ அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கு. அதனாலதான் இவருங்க நம்ம அபிராமி பட்டர் கூட 16வது கலையில இருக்கிறப்பதான் இன்னைக்கு வந்து என்ன கலை அப்படின்னா பூர்ண கலை அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த கலையை தாண்டி நம்ம போகணும். அதே மாதிரி நம்மளுடைய உடல்லையுமே வந்து கண்டத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை தாண்டி மேல போகணும், அந்த சந்திர கலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் குருநாதர் சொன்ன வார்த்தை. அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் இந்த பாடலை வந்து நம்ம சாதாரண வரலாறு பூர்வமா இது வந்து ஒரு பாடல் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு பாடலை வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு பாடலை ஒரு நாள் முழுக்க சிந்திக்கலாம். 10 பாடலையும் சேர்ந்து ஒரே பாடலா ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல சிந்திக்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம்தான். ஐயா வந்து அதற்கான முழு முயற்சி எடுத்திருக்காங்க. அதுல வந்து மேலோட்டமான கருத்துக்கள் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கான ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து நம்ம வந்து இந்த முத்துக்குமார சுவாமிங்கிற மாதிரி அந்த நம்ம கடல்ல குதிச்சு முத்து எடுத்தாதான் அதற்கான அந்த பதில் நமக்கு கிடைக்கும். அதனால அடியார்கள் எல்லாருமே அந்த பாடல்களை வந்து பொருள் உணர்ந்து அதை வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் வந்து விண்ணப்பம் வைக்கிறேன். ஐயாவும் வந்து அந்த ஒவ்வொரு 10 வகுப்பு இல்ல 20 எத்தனை வகுப்பு வேணாலும் எடுங்கய்யா வந்து அதற்கான நீங்க சைவ சித்தாந்தம் எல்லாமே படிச்சிருக்கீங்க. அதற்காக இருக்கக்கூடிய அதாவது மேலோட்டமான கருத்துக்களை தாண்டி அதற்கு அடுத்து எப்படி அந்த குமரகுருபர சுவாமி எப்படி அதை எழுதியிருக்காரோ அந்த கருத்துக்கள்ல வந்து இந்த அடியார்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் விண்ணப்பம் வைக்கிறேன். அப்புறம் வந்து சோனாடு அந்த பெயர் வந்து அடியனுக்கு வந்து ரொம்ப புதிய பெயரா இருந்துச்சு. ஏன்னா மாணிக்கவாசர் வந்து பெருமானை வந்து சிவபெருமானை வந்து பாண்டி நாட்டுக்காரர்னு சொல்லுவாரு. ஆனா முருகப்பெருமானை வந்து சோழ நாட்டுக்காரர்னு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே முக்தி தரவங்க தான். பாண்டி நாடு முத்துடைத்து சோழ நாடு சோறு உடையுதுன்னு சொல்லுவாங்க. அதுல சோறு அப்படிங்கறதும் வந்து முக்தி தான், அங்க பாண்டி முத்து அப்படிங்கிறது முக்தி தான். அப்ப 2 பேரும் அங்க நின்று 2 பேரும் ஈக்குவலா நின்று முக்தி தராங்க. அதையும் வந்து இந்த இதுல வந்து எல்லா கடலும் எல்லாருமே அழிஞ்சாலும் அழியாம நிற்கக்கூடிய ஆனந்த தெய்வம்ங்கிறது வந்து அன்பு தெய்வம்ங்கிறது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அதை சொன்னது. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமானுடைய சந்நிதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு துளி தீர்த்தத்துல உங்களுடைய எல்லா பாவங்களும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சாமி.
அடியனுடைய ஒரு விண்ணப்பம் வந்து என்னன்னா, நீங்க அடிக்கடி வந்து இந்த எங்களுடைய குழுமத்துக்கு வந்து நிறைய இந்த அதாவது இதே பாடல்லையே இன்னும் எப்படிலாம் நம்ம இன்னும் நல்லா சிந்திக்கலாம் அப்படிங்கறத வந்து எங்களுக்காக சொல்லி தரணும் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, தேவசேனாதிபதி ஐயா வந்து ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா வந்து அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயா வந்து அந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் ஐயாவுக்கு வந்து உங்களை பத்தி சொன்னாங்க. அதுக்குள்ளார ஐயா வந்து எல்லாத்தையும் அதை ப்ரிப்பேர் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு டெலிவரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா கொடுத்திருந்தாங்க. ஐயாவுடைய திருவடியும் அடியன் சென்னிமேல் சுட்டி மகிழ்கிறேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. சிவாய நம. திருவடி வர. ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையிலே 1 மணி நேரம் மட்டும் தான் ஐயாவுக்கு கொடுத்ததுங்கய்யா. அம்மா வரல இன்னைக்கு, வெள்ளி அம்மா. 1 மணி நேரத்துல ஐயா நீங்க வந்து தயார் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவரு உடனே ஒத்துக்கிட்டு இது ஏற்பாடு பண்ணாரு. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. சிவசிவா அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அடியார் ஆமா, ஒரு நிமிஷம். வள்ளியம்மாள் வந்து சொல்லரசினா இவரு சொல் அரசன். இவரு நம்ம சேனாதிபதி ஐயா சொல் அரசனுங்கம்மா. சிங்கராஜாங்கய்யா. நம்ம சிங்கராஜன் தான் அவருக்கு ஐயா பேர் வச்சிருக்கோம். சிவசிவா. மற்ற அடியார் யாரா பேசலாங்கம்மா? யாரா பேசணும் விருப்பம் இருக்கிறவங்க கை தூக்குங்க. சிவாய நடராஜ ஐயா பேசுங்க. வாங்க வாங்கய்யா வாங்கய்யா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. வீடியோ. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கேட்ட உடனேயே வந்து எனக்கு இந்த சாம பேத தான தண்டம் அப்படிங்கிறது புதுசா இருந்தது. அந்த ஒவ்வொரு பாடல்களும் கேட்டு அதை கருத்துக்களை உணரும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. முருகப்பெருமானுடைய பிரதாபங்களை எல்லாம் சொல்லி அந்த ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் போது அது உண்மையாவே வந்து மற்ற பிள்ளை தமிழ்ல வந்து இந்த மாதிரி இல்ல. இந்த அம்புலிய ஆடவாவேன்னு கூப்பிடுறது, முருகப்பெருமானுடைய பிரதாபங்களை எல்லாம் சொல்லி கேட்கறது வந்து ரொம்பவே புதுமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா கேட்கறதுக்கு. இந்த அம்புலியை காமிச்சு அப்படியே வருந்தி கேட்கற மாதிரி இருக்கும் பிள்ளைத்தமிழ். இது வந்து முருகப்பெருமானுடைய பிரதாபங்களை சொல்லி அழைக்கிறது வந்து வித்தியாசமா இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா பல கருத்துக்கள் பொதிந்த பாடல்கள் அருமையா இருந்தது. நீங்க கொடுத்த விளக்கமும் வந்து அப்படியே மெய்சிலிருக்க வைத்ததுங்கய்யா. அடியார்கள் வேண்டி கொண்டது மாதிரி நீங்க இந்த மற்ற பாடல்களையும் உங்களுடைய திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து எங்களுக்கு இந்த உரை நிகழ்த்தணுங்க ஐயா. இது ஒரு பிரார்த்தனையா வச்சுக்கிறேங்க ஐயா. நீங்க உங்களுடைய மீண்டும் மீண்டும் உங்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் என்னோட உரையை முடிக்கிறேன் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நைத்தடியார்கள் திருவடி. நன்றி நன்றிங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷங்கம்மா, நான் பேசிக்கலாமாங்கம்மா? சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. இது அதாவது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அம்மா நீங்க ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயங்களை குறிப்பெடுத்து நீங்க வந்து தொகுத்து சொன்னதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நல்லா இருந்ததுங்கம்மா. ஐயா வந்து சொன்னாங்க, இப்ப நம்ம ஐயா கூட நடராஜன் ஐயா கூட சொன்னாங்க தொடர்ச்சியாக எல்லா பாடலையும் சிந்திக்கலாம் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, சாத்திர கருத்துக்களுக்குள்ள போகாம நான் முதல்ல சொன்னேன், மேலோட்டமான செய்திகளை மட்டும்தான் பகிர்ந்துக்கிறேன்னு. அதனால நம்ம சாத்திர கருத்துக்களுக்கு போகும்போது இன்னும் நிறைய வந்து நேரம் ஆகும். நம்ம அன்பர்களுடைய அது பெருமானுடைய சிந்தனை வந்து சரி நீ பேசணுண்டான்னு படிச்சிருந்தாருன்னா அது அந்த வகையிலே நடக்கட்டும். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு பாடல் கூட ஏதாவது சிந்திக்கலாம். அது எனக்கு அந்த வாய்ப்பு வந்தா அதை நான் பேசுறேங்கம்மா. ஏன்னா வாரம் ஒரு பாட்டுனாலே ஒரு பாட்டே வந்து நமக்கு 1 மணி நேரம் ஓடிடும். ஒரு பாட்டு வந்து 1 மணி நேரம் தாராளமா வரும். அப்போ தொடர்ச்சியாக நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல எல்லா பருவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டோ அல்லது வாரத்துக்கு 2 பாட்டோ நீங்க எந்த நாள் பிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த நாள்ல நாம வந்து ஏதுவாக இது பண்ணிட்டு நம்ம பேசலாம். நான் அண்ணங்கிட்ட நான் பேசுறேன். ஆனந்த அண்ணங்கிட்ட. திருச்சிட்டம்பலம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வாரத்துக்கு உங்களுக்கு எந்த சனிக்கிழமை ஃப்ரீயா இருக்கு நீங்க சொல்லிடுங்க. ஒவ்வொரு மாதத்துல 4 சனிக்கிழமை
ஒரு சரி சனிக்கிழமை நீங்க சரி வாங்க, சரிங்க. ஒரு 2 பாடல் எடுத்து நீங்க விளக்க சொன்னா கூட போதுங்கய்யா. அதாவது மேலோட்ட நல்லது. அப்படி வச்சு தேவையில்லைங்க. மேலோட்டான கருத்தை விட எங்களுக்கு உள்ளார்ந்த அந்த கருத்து தான். ஆ, சாத்திர கருத்து வேணும். சாத்திரம்னா நாங்க கத்துக்கணும். சாத்திரத்தோட உள் கருத்தெல்லாம் எங்களுக்கு வேணுங்கய்யா. அதனால நீங்க வந்து ஒரு பாடல் 2 சரிங்க. பாடல் எடுத்து ஆழ்ந்த கருத்து எங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம். நீங்க அடியார்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பா அதான் ஆசைப்படுறாங்க. நீங்க வாங்கய்யா. சிவா கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நல்லது நல்லது. அந்த வாய்ப்பு இருக்கட்டும். ஆனா அண்ணன்கிட்ட நான் பேசுறேன். அவரு நான் தொடர்பு கொள்ளும்போது நான் இது பண்ணிக்கிறேங்கம்மா. ஒரு சின்ன விண்ணப்பம். நம்ம அடியார்கள் அத்தனை பேர்களுக்கும் இதுவரையிலும் வந்து அடியானுடைய இந்த வாய்மொழி கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அடியார்களுடைய திருவடி பணிகின்றேன். திருச்சிற்றம்பலம். எனக்கு இன்னொரு ஒரு ஒரு மீட்டிங் இருக்கனால நான் விடைபெற வேண்டிய சூழல். அதனால விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. திருச்சிற்றம்பலம். நீங்க வாங்க. மீண்டும் நல்லது. மீண்டும் வந்து நம்ம குடும்பத்துக்கே நீங்க சிறப்புரை ஆற்றலாங்கய்யா. சிவாயன் நல்லது. திருவடி கண்டிப்பா வணக்கங்க. கண்டிப்பாங்கம்மா. உத்தரவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். உத்தரவாய்.